Praise be to God's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Shall we read again from 1 Corinthians chapter 10? ஒரு முறை கூட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிப்போம். And read verses 11 and 12. 11 12 வசனங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். We have been comparing the journey of the children of Israel with our life's journey. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை நம்முடைய ஜீவியத்தின் பிரயாணத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். As we saw on the first day, we are reaching the end of our journey collectively. முதல் நாள் நாம் பார்த்தது போல நாம் மொத்தமாக நம்முடைய ஜீவியத்தின் முடிவாக பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். And we are comparing the end of the Israelite journey with our end of journey. இஸ்ரவேலரின் பிரயாணத்தின் முடிவை நம்முடைய பிரயாணத்தின் முடிவோடு நாம் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம். And we have been learning certain important lessons as to what is going to happen and how we have to react to it. இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது, நம்முடைய பிரதிக்ரியை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். On the first day we saw how as the Israelites approached Canaan, they had to face many wars that they had not faced till then. முதல் நாளில் நாம் பார்த்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானோடு சமீபமாக வந்தபோது அவர்கள் இதுவரையும் கண்டிராத யுத்தங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. In the same way as the church reaches the end of its journey, it will face many wars. அதுபோலவே சபையும் கூட தன்னுடைய ஓட்டத்தின் முடிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதான இந்த நாட்களில் अनेक யுத்தங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. And to face those wars we must be armed with the mind of suffering, we saw. இந்த யுத்தங்களை சந்திக்கும்படியாக நாம் பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். On the second day we saw how to prevent the birth of the Messiah, many nations went into Canaan and sat there to prevent the Israelites from entering inside. இரண்டாவது நாளில் மேசியா பிறக்க கூடாது என்பதற்காக अनेक ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் முன்பதாகவே போய் அங்கு குடியிருந்ததாக நாம் பார்க்கிறோம். In the same way, to prevent the birth of the man child or a group of people from getting caught up at the coming of the Lord, many evil powers are going to stand against that birth of the man child. அதுபோலவே ஆண் பிள்ளை பிறக்க கூடாது என்பதற்காகவும் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்பதற்காகவும் अनेक பிசாசின் கூட்டத்தார் நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கின்றன. In other words, if you are just going to live a superficial ordinary Christian life, these spirits will not attack you. But if you are going to try to go forward and if perfection, the character of Christ is your aim, then you are in trouble. நாம் ஒரு சாதாரணமான மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்வோம் என்றால் நமக்கு யாதொரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆழமாக முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் நமக்கு अनेक பிரச்சனைகள் உண்டு. And we saw yesterday we cannot reach that character of Christ on our own efforts. நேற்றைய தினத்தில் நம்முடைய சுய முயற்சியினால் இயேசுவின் சுபாவத்தை நாம் அடைய முடியாது என்பதை நாம் கண்டோம். God will lead us to through paths where we are broken. நாம் உடைக்கப்படும்படியாக கர்த்தர் अनेक பாதைகளின் வழியாக நம்மை நடத்தி செல்லுவார். And it's when we break that we are actually being formed. நாம் உடைக்கப்படும்போதுதான் நாம் உண்மையாகவே உருவாக்கப்படுகிறோம். So as we travel through life and we are reaching our journey's end, we have to allow such breakings in our life. நாம் இப்படியாக பிரயாணப்பட்டு நம்முடைய ஜீவியத்தின் முடிவு நோக்கி நாம் கடந்து செல்லும்போது நாம் अनेक நேரங்களில் உடைக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. As we saw yesterday, there are pains and losses and tears and sorrows within the will of God. நேற்றைய தினத்தில் நாம் கண்டது போல தேவ சித்தத்தின் மத்தியில் நாம் இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகளும் கண்ணீர்களும் போராட்டங்களும் நிச்சயமாக ஏற்படும். To get into those paths is dangerous. To avoid those paths is death. அந்த பாதையில் கடந்து போவது ஆபத்தான காரியம். ஆனால் அந்த பாதையை விட்டு செல்வது மரணத்துக்கு ஏதுவான காரியம். A Christian philosopher once said, ஒரு கிறிஸ்தவ தத்துவஞானி இப்படியாக சொன்னார். He said, I came to know my God more through my sad moments than in my happy moments. என்னுடைய சந்தோஷமான நேரங்களை பார்க்கிலும் என்னுடைய துக்கமான நேரங்களில் நான் தேவனை அதிகமாக அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்.
So it is through these painful parts that are within the will of God that are actually the good parts that make us and mold us, although our flesh may not like it. ஆதலால் தேவ சித்தத்தின் மத்தியில் இருக்கிறதான இந்த வேதனை நிறைந்ததான காரியங்கள் அதை நாம் விருப்பப்படாவிட்டாலும் கூட அந்த பாதைகள் தான் நம்மை உண்மையாகவே உருவாக்கின்ற பாதையாக இருக்கிறது. Today we are going to learn one more lesson. இன்றைய தினத்தில் நாம் மற்றொரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். When the children of Israel came towards the end of their journey, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிரயாணத்தின் முடிவு நோக்கி வந்தபொழுது they came to one place called the plains of Moab. அவர்கள் மோவாபின் சமவெளி என்றதான இடத்திற்கு வந்தார்கள். And they camped there. அங்கு பாளையம் இறங்கினார்கள். And when they camped there, the king of Moab, he got scared. அவர்கள் அங்கு பாளையம் இறங்கினபோது மோவாபின் ராஜா அவர் பயந்து விட்டார். I told you on the first day that when you look at the map of the journey of Israel, it's not really authentic. There are alternate routes that Bible scholars themselves provide. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த படத்தில் இருக்கிறதான இஸ்ரவேலின் பிரயாணத்தை நாம் பார்க்கும்போது வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது வண்ணமாக வெவ்வேறு பாதைகள் உள்ளன. So in the Bible we read that the children of Israel first passed through the area where Og the king of Bashan ruled and Sihon the king of Heshbon ruled, and then they came to the plains of Moab. முதலாவதாக பாசானின் ராஜாவாகிய ஓக் இருந்ததான இடத்தையும் சீகோன் என்ற ராஜா இருந்த இடத்தையும் அவர் கடந்து வந்து பிற்பாடு மோவாபின் சமவெளிக்கு வந்தார்கள். So the Bible gives a different route. வேதாகமும் மற்றொரு அந்த பிரயாணத்தின் பாதையை சொல்லுகிறது. You will read this when you read Numbers chapter 21 and 22. என்னாகமம் 21 22 அதிகாரங்களில் நாம் இதை வாசிக்கிறோம். That's why the king of Moab got scared, because the children of Israel, I told you yesterday, one row is about 3 miles long, a huge massive procession of people coming towards their country after overcoming 2 huge giants. இப்படியாக இரண்டு முக்கியமான ராட்சசர்களை மேற்கொண்டு இப்படியாக திரள் கூட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களை வருவதை கண்டு அந்த ராஜா மோவாபின் ராஜா மிகவும் பயந்து போனார். That's why he did something. He was afraid to fight, so he was using another method to try to overcome the Israelites. யுத்தம் செய்ய பயந்தபடியினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள மற்றொரு காரியத்தை அவர் செய்தார். What he did was, அவர் செய்த காரியம் என்ன? he sent messengers to Syria. இந்த சிரியா தேசத்திற்கு அவர் ஆளை அனுப்பினார். From Moab he sends messengers to Syria. மோவாபிலிருந்து இந்த சிரியா தேசத்திற்கு அவர் தூதர்களை அனுப்பினார். And there was a magician there. அங்கு ஒரு மந்திரவாதி இருந்தார். His name was Balaam. அவருடைய பெயர் பிலேயாம். Although the Bible calls Balaam a prophet, பிலேயாமை வேதாகமம் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னாலும் கூட he was not a true prophet. He was a false prophet. உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இருக்கவில்லை, பொய்யான தீர்க்கதரிசியாய் இருந்தார். If you read Numbers chapter 23 and verse 7, என்னாகமம் 23 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, we read that he came from the mountains of Aram. ஆராம் பர்வதத்திலிருந்து அவன் வந்ததாக நாம் பார்க்கிறோம். Read that verse please. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். So here we read that this man Balaam came out of Aram, out of the mountains of the east. இந்த பிலேயாம் கிழக்கு மலைகளிலிருந்து ஆராமிலிருந்து வரவழைக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். This Aram is the old name for Syria. இந்த ஆராம் என்று சொல்வது சிரியா தேசத்தின் பழைய பெயராக இருக்கிறது. It is from this Aram that the language called Aramaic comes. இந்த ஆராம் தேசத்திலிருந்து தான் அந்த அராமிக் லாங்குவேஜ், அந்த பாஷை வருகிறது. If you turn to Daniel chapter 2, தானியேல் 2 அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், the book of Daniel is written in 2 languages. தானியேலின் புத்தகம் 2 பாஷைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. Part of it is in Hebrew. அதன் ஒரு பகுதி எபிரேய பாஷையிலும். But from chapter 2 and verse 4 onwards till the end of chapter 7, that whole chunk is written in Aramaic. 2 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 அதிகாரம் வரையும் அராமிக் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. But if you read verse 4, ஆனால் 4 வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், read verse 4. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி,
ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். சீரிய பாஷையில் சொன்னார். See, they are speaking in the Syrian language, but the whole writing in the original tongue is in the Aramaic language. அவர்கள் பேசினது சிரிய பாஷையில், ஆனால் அவர்கள் எழுதினதெல்லாம் இந்த அரமிக் பாஷையில் எழுதினார்கள். So it means both are the same. Syriac is the new name for Aramaic. அப்படி என்றால் இவை இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. அராமிய தேசத்திற்கு மற்றொரு பேர் சிரியா என்பதாகும். So to cut a long story short, Balaam came from the country of Syria and came to Moab to help Balak, the king of Moab, to curse Israel. பிலேயாம் சிரியா தேசத்திலிருந்து இந்த மோவாபின் ராஜா பாலாக்கை உதவி செய்யும்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கடந்து வந்தான். The plains of Moab are somewhere here. இந்த மோவாபின் சமவெளி இங்கு காணப்படுகிறது. The king of Moab sends messengers to Syria, and Balaam comes from there right here, and he is now joining the king of Moab to curse Israel who are encamped there. இந்த மோவாபின் ராஜாவானவர் அவர் இந்த பிலேயாமை சிரியா தேசத்திலிருந்து வரவழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்லுகிறார். Now I told you he is not a God's prophet. இவர் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. If you read from Numbers chapter 24 and verse 1, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது we read that he sought enchantments. அவன் குறி சொல்லுகிறதை நாடினான் என்று நாம் பார்க்கிறோம். நிமித்தம் பார்த்தான் என்று பார்க்கிறோம். Read it please. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல். Enough. See, till then he was using enchantments. அதுவரையும் அவன் நிமித்தம் பார்த்து கொண்டிருந்தான். Again, if you read Joshua chapter 13 and verse 22, மறுபடியுமாக யோசுவா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது there we read Balaam was a soothsayer. அங்கு பிலேயாம் குறி சொல்லுகிறவன் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். In Tamil you have two names for Balaam. பாலாக்குக்கு இரண்டு பெயர்கள் தமிழில் உண்டு. Balaam. பிலேயாமுக்கு இரண்டு பெயர். Here it's called Balaam. In other places it's called Bileam, but both are the same person. ஒரு இடத்தில் பிலேயாம் என்றும் மற்றொரு இடத்தில் பாலாம் என்றும் இரண்டும் ஒரே ஆள்தான். So this Balaam is called a soothsayer in this verse. இந்த பிலேயாம் இந்த இடத்தில் குறி சொல்லுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So in brief, he belongs to Syria. He is not God's prophet. He is a soothsayer. He uses enchantments. In short, he is a magician now, hired by the king of Moab to curse or do magic against Israel. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பிலேயாம் என்பவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. சிரியா தேசத்திலிருந்து வந்து குறி சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவன் ஒரு மந்திரவாதியாக காணப்பட்டான். மோவாப் தேசத்தின் ராஜா அவனை வரவழைத்திருந்தார். Normally magicians do witchcraft against individuals or families, but here Balaam is being hired to do witchcraft against a whole nation. சாதாரணமாக நாம் பார்க்கும்போது பில்லி சூனியக்காரர்களை அழைத்து ஒரு நபருக்கு விரோதமாக இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்தாருக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கு பிலேயாம் ஒரு தேசத்துக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்யும்படியாய் வந்திருக்கிறான். Just like common witch doctors cut animals and offer sacrifices and shed blood in order to make their magic successful, we see Balaam doing the same thing. He brings oxen and cuts them and offers sacrifices. சாதாரணமாக மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரங்களை சொல்லும்படியாக ஜெயமாக அமைக்கும்படியாக அவர்கள் மிருகங்களை பலியிடுகிறார்கள். அதுபோலவே இங்கு பிலேயாம் செய்கிறான். We see that he attempted this 3 times. இதை 3 முறை அதை செய்ய முயற்சி எடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். And every time he attempted to curse Israel, to do some witchcraft against Israel. ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக சபிக்கும்படியாக பில்லி சூனியம் செய்யும்படியாக முயற்சி செய்தபோது he went to a mountain top. அவன் ஒரு மலையின் கொடுமுடிக்கு சென்றான். Why did he go to a mountain top to do witchcraft? எதற்காக மலையின் கொடுமுடியில் சென்று அவன் பில்லி சூனியம் செய்ய பிரயாசப்பட்டான்? Why could he not have done witchcraft in the plain itself? இந்த சமவெளியிலே அவன் அந்த பில்லி சூனியம் செய்திருக்கலாமே. The Bible says before he does witchcraft he wanted to see the Israelites. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பில்லி சூனியம் செய்வதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் காண விரும்பினான். The first time he went to a mountain, we read in Numbers chapter 22. முதல் முறை அவன் பில்லி சூனியம் செய்வதை நாம் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். He went to what is called the high places of Baal and to see the utmost people from thence. So he wanted to see the
the whole camp of Israel. So it was a high place. இங்கு பாலின் கொடுமுடிக்கு சென்று அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பில்லி சூனியம் செய்ய விரும்பினதாக நாம் பார்க்கிறோம். Read that verse please. Numbers 22:41. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். So he could see the end of the camp. அங்கு ஜனத்தின் கடைசி அந்த பாளையத்தின் முடிவை அவன் பார்க்க கூடியதாக இருந்தது. So before doing witchcraft or magic, he wants to see the whole camp. பில்லி சூனியம் செய்வதற்கு முன்பதாக முழு பாளையத்தையும் பார்க்க விரும்பினான். But he didn't succeed. ஆனால் அவன் ஜெயம் பெறவில்லை. So he went to another mountain to look at the Israelites from a different angle. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை வேறொரு கோணத்திலிருந்து பார்க்கும்படியாக வேறொரு மலையின் கொடுமுடிக்கு சென்றதாக பார்க்கிறோம். In the next chapter 23 and verse 13, Balak tells him, I'll take you to another place. You don't have to see the whole camp. You can see a particular area. We'll try to curse from there. 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முழு பாளையத்தையும் பார்க்க வேண்டாம், அதன் ஒரு பகுதியை மட்டும் பார்த்து பில்லி சூனியம் செய்யலாம் என்று சொன்னார்கள். And then he went to the top of Mount Pisgah, we read. அப்பொழுது பிஸ்கா மலையின் கொடுமுடிக்கு சென்றதாக நாம் பார்க்கிறோம். There again he wanted to see. அங்கேயும் பார்க்க விரும்பினான். So again in Numbers chapter 23 இந்த என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் and verse 28, 28ஆம் வசனம், we see again he went to a mountain top. மறுபடியுமாக ஒரு மலையின் உச்சிக்கு சென்றான். So why did he want to go to a mountain and have a look at the people before cursing them? அவர்களை சபிப்பதற்கு முன்பதாக எதற்காக மலையின் கொடுமுடிக்கு சென்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காண வேண்டும் என்று விரும்பினான்? The reason was Balaam wanted to see some kind of perverseness or iniquity or idolatry that was in Israel, which became a spot in them or a door for witchcraft to prevail against them. அதற்கு காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்ய ஒரு துவாரத்தை கண்டுபிடிக்கும்படியாக, ஒரு பாவத்தை, ஒரு குற்றத்தை, ஒரு அக்கிரமத்தை கண்டுபிடிக்கும்படியாக அவன் பிரயாசப்பட்டான். So that's why he is trying to look at the camp of Israel from different angles. Perhaps he can find a golden calf or a statue of Baal somewhere there, and that becomes an avenue, a doorway for curses to enter into the camp of Israel. அதனால் பல்வேறு கோணங்கள் வழியாக பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஏதாவது அக்கிரமம், குற்றம், இல்லாவிட்டால் இந்த விக்கிரக ஆராதனை, பாகாலுடைய சிலை இதெல்லாம் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கும்படியாக பிரயாசப்பட்டான். Unfortunately, no matter from which angle he viewed Israel, he could not find any such iniquity. துரதிர்ஷ்டவசமாக எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் அவனால் இஸ்ரவேல் ஜனத்துக்குள் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. And therefore he was not able to curse Israel. ஆதலால் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் சபிக்க முடியவில்லை. That's why in one of his sayings he tells, God has not seen any iniquity or perverseness in Israel. That's why there is no enchantment or divination against Israel. ஆதலால் ஒரு இடத்தில் அவன் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் யாக்கோபில் அக்கிரமத்தையும் இஸ்ரவேலில் குற்றத்தையும் காண்கிறதில்லை, ஆதலால் அவர்களுக்கு விரோதமான மந்திரமும் பில்லி சூனியமும் இல்லை என்று சொல்லுகிறார். So this is evidence that this is what he was trying to do. He was trying to use perverseness or iniquity as an avenue, as a doorway to try to make them succumb to enchantment or divination or magic. ஆதலால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள், மந்திரங்கள் செய்யும்படியாக அவன் குற்றத்தையும் அக்கிரமத்தையும் காண்டு அதன் வழியாக செய்ய விரும்பினான். All he saw, no matter from which angle he climbed up mountains to see Israel, all he saw was a pillar of cloud that was in the center of the camp that rose up and spread and covered them. எந்த மலையின் கொடுமுடியிலிருந்து எந்த கோணத்திலிருந்து இவர்களை பார்த்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பாளையத்தின் நடுவில் நின்றதான அந்த மேக ஸ்தம்பத்தை அவனால் காண முடிந்தது. So that pillar of cloud was the presence of God in the camp. அந்த மேக ஸ்தம்பமானது அந்த பாளையத்தின் நடுவில் இருந்ததான தேவ சமூகத்தை காட்டுகிறது. That's now read verses 21 and 22 of chapter 23. இப்பொழுது 23ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை பார்ப்போம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. 1 minute. See, he is watching the camp from far away, from a mountain top. தூரத்திலிருந்து ஒரு மலையின் கொடுமுடியில் இருந்து இந்த பாளையத்தை கவனிக்கிறார். Another way of looking at this verses, he says
God can't see any golden calf or any Baal or any fornication amongst these people at this time. All he sees is a pillar of cloud. God is in their midst, so there's no enchantment, no divination. They are strong like unicorns. பொன்னால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியோ பாகாலுடைய சிலையோ இல்லாவிட்டால் எந்த அக்கிரமமோ குற்றத்தையோ அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவன் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், அவருடைய மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். So this is one thing that we see as the Israelites came to the end of their journey. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தின் முடிவில் வந்தபோது நாம் இந்த காரியத்தை காண்கிறோம். And we have a lesson to learn from this as we reach the end of our journey. இதிலிருந்து நமக்கும் படிக்க வேண்டியதான ஒரு பாடம் இருக்கிறது. ஏனென்றால் நாமும் நம்முடைய பிரயாணத்தை முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். In these last days magical powers are going to rise up against the people of God. இந்த கடைசி நாட்களில் மந்திரவாதத்தின் வல்லமை, பில்லிசூனியத்தின் வல்லமை தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. It is already on the rise. அது ஏற்கனவே அது எழும்பிக் கொண்டிருக்கிறது. And it's going to increase even more in these last days as we make our journey towards heavenly Canaan. நம்முடைய பரலோக கானானை நோக்கி நாம் செய்கிறதான இந்த பிரயாணத்தின் முடிவில் அது இன்னும் அதிகமாக கிரியை செய்யும். Even in India so many people are doing witchcraft. இந்தியா தேசத்திலே அநேக ஜனங்கள் பில்லிசூனியம் செய்கிறார்கள். Africa is full of witchcraft. ஆப்பிரிக்கா தேசமானது முற்றிலுமாக இந்த மந்திரவாதத்தினால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறது. There's a country called Mexico. மெக்சிகோ என்ற ஒரு தேசம் உண்டு. Many people are disappearing because they are being kidnapped for human sacrifice, because magicians get their powers from shedding human blood in that country. அநேக ஜனங்கள் காணாமல் போய் விடுகிறார்கள். ஏனென்றால் மந்திரவாதிகள் மந்திரம் செய்யும்படியாக நரபலி செலுத்தும்படியாக அநேகரை எடுத்துக்கொண்டு கடத்தி கொண்டு செல்கிறார்கள். In European schools, in some schools in Europe, in England, witchcraft is being taught as a credit course, as an optional course. If you want to learn, you can learn. ஐரோப்பிய நாடுகளில் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த பில்லிசூனியத்தை குறித்ததான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். Many youngsters know about certain movies like Harry Potter and novels which use real magical sayings in their novels. அநேக வாலிபர்கள் நோவல் புத்தகங்களையும் அநேக திரைப்படங்களையும் காண்கிறார்கள் இந்த பாடத்தை, இந்த பில்லிசூனியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக. In those books they use real magic, the magical sayings. அந்த புத்தகத்தில் உண்மையாக மந்திரவாதத்தின் அந்த மந்திரம் சொல்லுகிற காரியங்கள் அதில் காணப்படுகிறது. So now we see as a shadow Balak and Balaam joining together to curse Israel. ஒரு நிழலாட்டமாக இங்க பிலேயாமும் பாலாக்கும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகிறதாக பார்க்கிறோம். In the same way, in these last days political powers and magical powers are going to join together against the church of God. அதுபோலவே இந்த கடைசி நாட்களில் இந்த அரசியல் காரியங்களும் அரசியல் வல்லமைகளும் அது மட்டுமல்ல இந்த மந்திரவாதத்தின் வல்லமைகளும் சேர்ந்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. If you turn to Revelation chapter 13, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்புவோம் என்றால், the Antichrist is represented by a beast with 7 heads. அந்திகிறிஸ்து இந்த 7 தலைகள் உள்ளதான மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the last 2 days we saw 2 of those heads. One is Egypt, the other is Assyria. கடந்த 2 நாட்களாக எகிப்தும் அசீரியாவும் அதன் 2 தலைகள் என்று நாம் பார்த்தோம். There is also a third head that represents Babylon. அதன் 3வது தலை பாபிலோனை காட்டுகிறது. There is no time to there are details we can show from the Bible how each of these heads represents these nations. இதன் ஒவ்வொரு தலைகளும் எப்படி தேசங்களை காட்டுகிறது என்றதான விவரிப்பை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். But we'll have to go slightly off the topic to prove that. So this third head represents Babylon. ஆனால் இந்த 3வது தலையானது பாபிலோனை காட்டுகிறது. If you turn to Isaiah chapter 47 and verse 9, we read what that Babylon represents. ஏசாயா 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த பாபிலோன் எதை காட்டுகிறது என்று வாசிக்கிறோம். So you're finding Egypt and Assyria and Babylon, all these are ancient empires. Why is it found on the head of the Antichrist? எகிப்து, அசீரியா, பாபிலோன் இவையெல்லாம் பூர்வ நாட்களில் இருந்ததான காரியங்களாக இருக்கிறது. ஏன் இப்பொழுது அது அந்திகிறிஸ்துவின் தலையாக மாறுகிறது? It means these ancient powers are going to rise up once again in these end times
in different forms. இந்த பூர்வ காலத்தில் இருந்ததான இந்த வல்லமைகள் மறுபடியுமாக இந்த முடிவில் வந்திருக்கிறதான நமக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளாக அமைகிறது. Babylon represents many things, but one important thing is witchcraft and sorcery. பாபிலோன் अनेक காரியங்களை காட்டுகிறது, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அது மந்திரவாதத்தையும் பில்லி சூனியத்தையும் காட்டுகிறது. Read Isaiah chapter 47 and verse 9. ஏசாயா 47 அதிகாரம் 9 வசனம். சங்கான தேசமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். Here we read, if you read verse 1, this is spoken about Babylon. ஒன்றாம் வசனத்தில் இது பாபிலோனை குறித்ததான சொல்ல வார்த்தைகள். So about Babylon it says that she is involved in abundance of sorcery. திரளான சூனியத்தின் நிமித்தம் என்று பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. So this abundance of sorcery is now appearing on the head of the beast, the Antichrist. இந்த திரளான சூனியமானது இந்த அந்திகிறிஸ்துவின் தலையாக மாறுகிறது. Just like Balak is a political power and Balaam is a spiritual or magical power. பாலாக் என்று சொல்வது அரசியல் வல்லமை காட்டுகிறது, பிலேயாம் என்று சொல்வது பில்லி சூனியத்தின் வல்லமை காட்டுகிறது. The same way the Antichrist is going to rise up like a political power, and to back him up, to support him, the false prophet is going to rise up just like Balaam as a false prophet. This ultimate false prophet is going to rise up with many spiritual devilish powers. அதுபோலவே அரசியல் வல்லமை உடையதான இந்த அந்திகிறிஸ்துவை ஆதரிக்கும்படியாக அவனோடு இருக்கும்படியாக கள்ளத்தீர்க்கதரிசி பிலேயாம் எப்படி கள்ளத்தீர்க்கதரிசியா இருந்தானோ அதுபோலவே சூனியத்தின் வல்லமை உடையதான கள்ளத்தீர்க்கதரிசி எழும்புவான். In Revelation chapter 16, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் we read about 3 frog spirits that go out of the mouth of the dragon, the beast and the false prophet, and jump and leap like frogs from country to country, announcing or alluring the kings and the armies of those countries to join a big battle. வலு சர்ப்பம் மிருகம் இவற்றின் வாயிலிருந்து புறப்படுகிறதான 3 தவளைகளை நாம் பார்க்கிறோம். இந்த ஆவிகளானது பல்வேறு ஜாதிகள் தேசங்களில் போய் அந்த ராஜாக்களை யுத்தத்திற்காக வரவழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். What is going to happen? அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? These frog like spirits, frogs will jump about 2-3 feet, but these frog spirits will jump not 2-3 feet but from country to country. சாதாரணமாக தவளைகள் 2-3 அடிகள் தான் குதிக்கும், ஆனால் இந்த தவளையை போன்றதான இந்த ஆவிகள் ஒவ்வொரு தேசங்களை நோக்கி பாய்கிறது. What will they do? இவைகள் என்ன செய்யும்? See, these days many world leaders have spiritual counselors. They have contact with spirits, and those spirits are guiding these leaders. So those spirits will tell the counselors, tell your king to do this, and the king consults them. So many people have diviners or sorcerers as counselors, many world leaders. அநேக உலக தலைவர்களை அநேக ஆவிகள் ஆள போகிறது. அவர்களுக்கு பில்லி சூனியக்காரர்கள் எல்லாம் அவருடைய ஆலோசனைக்காரர்களாக மாறிவிடுவார்கள். So the spirits will give those magicians counsel or sorcerers counsel. That counsel will be passed to the king. இந்த ஆவிகளானது இந்த மந்திரவாதிகளுக்கு அதன் ஆலோசனைகளை கொடுக்கும். இந்த ஆலோசனையை அவர்கள் ராஜாக்களுக்கு கொடுப்பார்கள். So already many leaders of nations are consulting magical powers. ஏற்கனவே சில தலைவர்கள் இந்த மந்திரவாதத்தின் வல்லமைகளை ஆலோசனையின் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். So just like Balak and Balaam got together, just like the Antichrist and the false prophet are going to get together, already world leaders have counselors, magicians as counselors. எப்படியாக பாலாக்கும் பிலேயாமும் சேர்ந்தார்களோ அதுபோல அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் சேர்கிறார்களோ அதே போல அநேக உலக தலைவர்கள் பில்லி சூனிய வல்லமையோடு சேர்ந்து இருக்கிறார்கள். So these frog spirits will go from country to country and speak in the ears of these magician counselors. இந்த தவளை போன்றதான இந்த வல்லமைகள் தேசத்தை நோக்கி பாய்ந்து அந்த தேசத்தில் இருக்கிறதான பில்லி சூனியக்காரர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். So very quickly all these magician counselors of the world will get the same news. There's a spirit speaking to me, telling the king to come to Israel and join in a huge battle. அதே சீக்கிரமாக எல்லா உலக தலைவருக்கும் ஒரே விதமான செய்தி வரும். இது நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்திற்கு போய் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லும். That's called the battle of Armageddon. இதுதான் அர்மகதோன் யுத்தம். So
just all this is going to happen very quickly. இதெல்லாம் அதிசீக்கிரமாய் நடக்க போகிறது. So these political powers and magical powers are going to join together and try to curse or work against the church of God. இந்த அரசியல் வல்லமைகளும் பில்லி சூனியத்தின் வல்லமைகளும் சேர்ந்து தேவனுடைய சபைக்கு விரோதமாய் கிரியை செய்ய போகிறது. So when these powers are going to rise up against the church of God and try to curse us, the people of God, இந்த வல்லமைகள் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை சபிக்க பிரயாசப்படும் பொழுது there is one very important truth or law that we all have to keep for our protection. நாம் எல்லோரும் நம்முடைய பாதுகாப்புக்கென்று நாம் கடைபிடிக்க வேண்டியதான முக்கியமான ஒரு பிரமாணம் உண்டு. It is something very important which if we don't keep, our powers will go. அது ஒரு முக்கியமான பிரமாணம். அந்த பிரமாணத்தை நாம் பின்பற்றாவிட்டால் கைக்கொள்ளாவிட்டால் நாம் இழந்து போவோம். In fact, today the church has become weak because we have lost this power. ஒரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வல்லமையை இழந்து போன நிமித்தமாக நம்முடைய சபை இன்றைக்கு பலவீனமாய் காணப்படுகிறது. To tell you the truth, the reason why Balaam could not curse Israel, he was unsuccessful. He stood on different mountains and tried to view Israel. He could not. He said there's no witchcraft, no enchantment. Why? The reason itself was provided by Balaam. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு பிலேயாம் பல்வேறு கோணங்களில் சென்று இந்த தெய்வ ஜனங்களை சபிக்கும்படியாக பிரயாசப்பட்டாலும் அவனால் முடியவில்லை. அவனே அதன் காரணத்தை கூறுகிறான். Read Numbers chapter 23 verse 9. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். These people are not reckoned among nations and they shall dwell alone. இது நிமித்தம் தான் இவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கொத்த பலன் உண்டு என்று பிலேயாமே சொல்லுகிறார். It is because of this Balaam says they have the strength of the unicorn. இதுதான் நம் புதிய ஏற்பாட்டில் நாம் கடைபிடிக்க வேண்டியதான ஒரு முக்கியமான சத்தியம். This is one of the important truth that we have to hold on in this New Testament. இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனமாய் இருந்தபடினால்தான் அவர்களுக்குள் அக்கிரமமோ அவர்களுக்குள் எந்த விதமான தீட்டோ பிலேயாம் அவர்களை சபிக்கக்கூடிய ஒரு துவாரமோ இல்லாமல் இருந்தது. It is because these people dwelt alone and cannot be reckoned among the nations that there was found no defilement, no hole through which Balaam could curse them. புதிய ஏற்பாட்டில் இதுதான் வேறுபாட்டின் ஜீவியம் என்று சொல்லுகிறோம். This is called as life of separation in the New Testament. தேவன் சபையை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். God has separated the church from the world. ஆகையால் நாம் ஒரு தனியே வாசம் பண்ணுகிற ஜனக்கூட்டமா இருக்கிறோம். Therefore we are a nation who are reckoned to be alone. ஆகையால் எங்கே உலகத்தினுடைய வேஷம் இருக்கிறதோ அங்கே பிசாசுக்கு நம்மை சபிக்கக்கூடிய ஒரு துவாரம் இருக்கிறது. Therefore where there is the fashion of this world, there is the hole for the work of the devil. இது நிமித்தம் தான் இந்த சபையில் நாங்கள் கண்டிப்பா இருக்கிறோம். It is because of this we are very strict in this church. கண்டிப்பு குறையும் என்றால் சாத்தானுக்கு வாசல்கள் பெருகும். When the strictness decrease, then the way or the entrance will be for the devil. ஒரு முறை நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு சபையில் once in a church where I ministered, ஒரு கொத்தனார் இருந்தார். அவர் நம்முடைய ஃபெய்த் ஹோமில் வேலை செய்து கொண்டிருந்தார். There was a mason who worked in our faith home. அவர் நம்முடைய சபைக்கு வந்து கூட்டங்களுக்கு வந்து அவர் ரட்சிக்கப்பட்டார். ஞானஸ்நானமும் எடுத்தார். He attended the meetings of our church and even took water baptism. ஆனால் அவருடைய வீட்டிற்கு விரோதமா குடும்பத்திற்கு விரோதமா சில மந்திர சக்திகள் கிரியை செய்து கொண்டிருந்தது. But there were magical powers working against his family. ஒரு நாள் அவர் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும்போது one day when he was walking on the road, அவர் எதிரில் இவருக்கு விரோதமாய் மந்திரம் செய்த அந்த நபர் வந்து கொண்டிருக்கிறார். The person who did the magic against him, he was coming opposite to him. அப்ப அந்த மனுஷன் இந்த கொத்தனார் இடத்தில் கேட்கிறார். That man asked this mason, நீ ஏன் அந்த சபைக்கு போற? Why do you go to that church? எத்தனையோ சபைகள் இருக்கு, அங்க போலாம், நீ ஏன் அந்த சபைக்கு போற? There are many other churches, why do you go to that church? அவருக்கு ஒரு புதிய மனுஷன், அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. நான் அங்க வேலை செய்து கொண்டிருந்தேன், ஆகையால் அங்கே போகிறேன் என்று சொன்னார். He was a new man, therefore he said, it is because I worked there I went to that church. அப்பொழுது என்னிடத்தில் வந்து அடுத்த கூட்டம் வரும்போது என்னிடத்தில் வந்து, ஐயா இப்ப பாருங்க அந்த மனுஷன் வந்து என்கிட்ட ஏன் இந்த சபைக்கு போறேன் அந்த சபைக்கு போக கூடாதுலாம் கேக்குறேன், எனக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னார். Then in the next meeting the man came and said, see that man is saying, why do you go to this church, why don't you go to that church? அப்பொழுது நான் கேட்டேன், நீ எந்த சபைக்கு போனா அவருக்கு என்ன?
Then I asked, what is that to him? To whichever church you may go. அப்ப இந்த கொத்தனார் சொன்னார், ஆமாயா அதுதான் நானும் யோசிக்கிறேன். Then the mason said, that is what I too think. அப்ப நான் சொன்னேன், இல்ல அதுல விஷயம் இருக்கு. Then I said, there is a matter in that. அவருடைய மாந்திரீக சக்திகள் உனக்கு விரோதமா கிரியை செய்ய முடியவில்லை இங்க வருகிறதுனால. Because you come to this church, the magical powers are not able to work. ஏனென்றால் இங்க நாம் தனியே வாசம் பண்ணுகிற ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிறோம். உலகத்தினுடைய வேஷங்களை விரோதமாக பிரசங்கம் பண்ணுகிறோம். எளிமையான வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். தேவையில்லாத இடத்திற்கு போக கூடாது என்று வலியுறுத்தி பேசுகிறோம். ஆகையால் உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. அவருடைய சாபங்கள் உனக்கு விரோதமாய் பலிக்கவில்லை. It is because of this we don't give place to the fashions of the world. We are a group of people who dwell alone and cannot be reckoned among the nations. Therefore their magical powers cannot attack us. இன்றைக்கு பிசாசு நடத்துகிறதான சபைகள் உண்டு, கிறிஸ்தவ சபைகள். Today there are Christian churches which are conducted by the Satan. எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். I can say many examples. அமெரிக்கால ஒரு சர்ச் உண்டு. There was a church in America. அந்த சபையுடைய பேரே ஸ்னேக் சர்ச், பாம்பு சபை. The name of the church is Snake Church. அந்த சபையுடைய பாஸ்டரே கையில பாம்பு பிடிச்சு தான் பாட்டு பாடுவாங்க. The pastor will sing with snake in his hand. அவங்களுடைய கொள்கை என்னன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்களால் கைகளில் சர்ப்பங்களை எடுப்பீர்கள். Their philosophy is that if you believe, then you will take serpents in your hands. எத்தனையோ உபதேசங்கள் என்ன, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இதுதான் உபதேசம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் ஒரு பாம்பை கையில எடுத்துட்டு அதுல ஆடிட்டு பாட்டு பாடிட்டு, கிறிஸ்தவ பாட்டுகள் தான், இயேசுவை பற்றி தான். There are many doctrines, but still singing Christian songs, they only take the snake and play with it. சமீபத்தில் அந்த சபையினுடைய சீஃப் பாஸ்டரே ஒரு பாம்பு கொத்தி அவர் மரித்து போனார். Recently the chief pastor of that church died because he was stinged by a serpent. இதை நிரூபிக்க போய் இதனாலே மரித்து போனார். He proved that and finally died because of that. அப்போ ஒரு பாஸ்டருடைய மனைவி இப்படி சொன்னார்கள். One pastor's wife said like this, எனக்கு முன்பாக தீ பொறிகளை போல ஒரு தூதன் நின்று கொண்டிருந்தார். I saw an angel like spark before me. திடீரென்று அந்த தீ பொறிகளை போன்ற தூதன் எனக்குள் வந்து விட்டார். Suddenly that angel of spark came into me. அப்பொழுது ஒரு சேவலை போல நான் கூவ ஆரம்பித்தேன். Then I started to quack like a cock. ஒரு நாயை போல குரைக்க ஆரம்பித்தேன். Bark like a dog. பாருங்க, எல்லாம் பாஸ்டருடைய மனைவி சொல்லுகிற காரியம். These are the words of a pastor's wife. இது உண்மையா ஆண்டவருடைய செயலா? Is it the work of God? ஒரு தூதன் ஒரு மனுஷனுக்குள்ள வருவாரா? Can an angel come into a man? ஒரு தூதன் ஒரு மனுஷனுக்குள் பிரவேசிக்கும்போது அப்படிப்பட்டதான மிருக சத்தங்கள் உண்டாகுமா? When an angel comes into a man, will there be a weaselly voice? ஆனா இதை சாட்சியா சொல்லுகிறார். But they testify this. அப்போ இப்படி எத்தனையோ கேவலமான கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு முரண்பாடான காரியங்கள் சபைகளில் நடந்து கொண்டிருக்கிற காலம். Therefore this is the time such inferior things are done in the church. ஆரம்பம் நன்றாய் இருந்திருக்கும். The beginning would have been good. ஆனால் எங்கேயோ அவர்களுக்கு ஒரு துவாரம், அந்த சபைக்குள் சாத்தான் புகுந்து கிரியை செய்வதற்கு, வஞ்சிப்பதற்கு ஒரு துவாரத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். But they had left some hole for that devil to come in and to penetrate and to work there. இதனால் தான் தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ்க்கு, தேவையில்லாத இடங்களுக்கு போக கூடாது என்று நாம் பேசுகிறோம். That is why we strictly advise you not to go for unnecessary functions and to unnecessary places. ஒருவேளை இது உலகத்தாருக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் பைத்தியமா இருக்கலாம். ஆனால் இந்த பைத்தியத்தை போல் தோன்றுகிற இந்த கண்டிப்பில் ஒரு பெரிய பாதுகாப்பு மறைந்திருக்கிறது. It may be a madness in the sight of the people of the world, but in this strictness there is a great protection. இந்த ரகசியத்தை பிலேயாம் புரிந்து கொண்டான். நமக்கு புரியுதோ இல்லையோ, பிலேயாமுக்கு புரிந்தது. Balaam understood this secret, whether we understand or not. ஆகையால் தான் இந்த பிலேயாம் சொல்லுகிறார், நான் போகிறேன், என்னால சபிக்க முடியாது. 3 மலைகள் மேலே ஏறி நான் புற்று பார்த்தேன். அவர்களுக்குள் அக்கிரமம் இல்லை, ஒன்றும் இல்லை, மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இவர்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவருடைய தேவனையும் அணுகி பார்த்தேன், ஆனால் அவர் ஆசீர்வதிக்க தான் கட்டளை கொடுக்கிறார். That is why Balaam said, I climbed up 3 mountains to the top of it to curse them, but I could not. Even their God is not permitting me to curse them. இவர் சபிக்க முயற்சி செய்யும்போது அந்த 3 முறையும் இவர் தேவனை அணுகவில்லை. God met Balaam. தேவன் பிலேயாமை சந்தித்தார், தேவன் பிலேயாமை சந்தித்தார் என்று 3 முறை நாம் பார்க்கிறோம். All the time he went to curse the people of God, we see God met Balaam. அது அர்த்தம், இவனுடைய பில்லிசூனியத்தை ஆண்டவர் குறுக்கிட்டு தடை செய்து நான் சொல்லுகிறதை சொல் என்று சொல்லுகிறார். It means God crossed his magic and God said, you just tell what I tell. சபிக்க வந்த பிலேயாம் கடைசியா ஆசீர்வதித்து போகிறார். Balaam who came to curse finally blessed the people of God. ஆனால் நிறைய காசு வாங்கிட்டாரு.
But he got much money. அதனால போவதற்கு முன்பாக, Therefore even before he could leave, அவர் பாலாக் ராஜாவை கூப்பிட்டார். he called for the king of Moab. மோவாபின் ராஜாவை அழைத்து, He called the king of Moab நான் ஒரு சர்வதேச மந்திரவாதியாக அழைக்கப்பட்டேன், ஒன்றும் பலிக்கவில்லை. and said, I was called as an international witch doctor, but nothing worked out. ஆனால் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். But I want to tell you a counsel. இதை பற்றி தான் புதிய ஏற்பாட்டில் பிலேயாமின் ஆலோசனை என்று நாம் வாசிக்கிறோம். About this we read in the New Testament Balaam's counsel. அந்த பிலேயாமினுடைய ஆலோசனை என்ன? What was his counsel? ராஜாவே இங்க வா. Go king, you come here. இவங்க தனியா இருக்கிற வரைக்கும் நீ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. As long as these people are alone, you cannot do anything. ஒரு ஆலோசனை நான் சொல்லி விட்டு போகிறேன். But let me tell you a counsel and then leave. உங்களுடைய பெண் பிள்ளைகளை அவருடைய பாளையத்திற்குள் அனுப்புங்கள். Send your daughters into their camp. அவர்களுடைய அழகை கண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாலிபர்கள் வசீகரிக்கப்பட்டு விவாகம் செய்வார்கள், வேசித்தனம் செய்ய ஆரம்பிப்பார்கள். So that the Israelitish youths may go a warring with your daughters and finally get them married. அதனுடைய விளைவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை விவாகம் செய்தது நிமித்தம் அவர்கள் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டும், உங்களுடைய விக்கிரகங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதற்கு படைக்கப்பட்டதை புசிக்க வேண்டும். Because the Israelitish sons get into marriage with the Moabitish daughters, finally they should come for your ceremonies, they should stand before you. இதுதான் பிலேயாம் பாலாக்குக்கு போதித்ததான போதனை. This was the teaching of Balaam to Balak. இப்படி இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனமாய் இருக்க மாட்டார்கள், அப்பொழுது நீங்கள் சபித்தால் அது பலிக்கும். They will be then a people not dwelling alone, then your curse will prosper. இதை சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். He just told this and went away. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Turning to Revelation 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாமுடைய போதகம், the teaching of Balaam. அவன் பாலாக்குக்கு போதனை செய்கிறார். He taught Balak, இப்படி செய், அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இடறல் உண்டாகும். do like this and that, then that will be a stumbling block before Israel. அடுத்த அதிகாரத்தில் நாம் வாசித்தால், The very next chapter we read, 25ஆம் அதிகாரம் முதல் எண்ணாகமும் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த பிலேயாம் சொன்ன ஆலோசனைப்படியே பாலாக் செய்தார். அது ஒரு பெரிய சக்சஸ், ஒரு பெரிய வெற்றியாய் மாறினது. Numbers 25:1-2 we see King Balak did according to the counsel of Balaam and he was successful. வாசியுங்கள். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இது நடந்த பிறகு, after this took place, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எந்த பிலேயாம் வந்து சபிக்க அவசியம் இல்லை, தேவனே அவர்களுக்கு விரோதியா மாறிவிட்டார். There was no need for anyone to come and curse Israel. God himself became the enemy. அது நிமித்தம் 24,000 பேர் மரித்து போனார்கள். Because of that 24,000 people they died. அப்போ ஒரு பெரிய ஒரு சேதம் உண்டாயிற்று. There was a great destruction. பாருங்கள், இதிலிருந்து நாம் யாத்திரையின் பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிய போதனை உண்டு. This is a great teaching, a lesson for us who have come to the end of the journey. இந்த உலகம் நம்முடைய சத்துருவாய் இருக்கிறது. This world is our enemy. இது தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. Friendship of this world is enmity with God. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். A pastor said like this, The only hand that the church can extend towards the world is the hand of salvation. அதாவது சபையானது உலகத்திற்கு நீட்டக்கூடிய ஒரே கரம் ரட்சிப்பின் கரம், வேற கரம் நட்பின் கரம் நீட்ட முடியாது. We cannot stretch forth any other hand toward the world like the hand of friendship. Only the hand of salvation can be stretched out. ஏனென்றால் உலகம் நமக்கு சத்ரு. கை நீட்டினால் ரட்சிப்பின் கரம் மாத்திரம் தான் நீட்ட வேண்டும். Because the world is our enemy, you should stretch your hand only for salvation. மற்றபடி தனியே வாசம் பண்ண வேண்டும். Other than that, we ought to dwell alone. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் Book போது, of Esther chapter 3 and verse 8. ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். Look at the testimony Haman said about the people of Israel. வாசியுங்கள். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள்
சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. பாருங்கள், இவருடைய வழக்கங்கள், இவருடைய பிரமாணங்கள், இவருடைய பழக்கங்கள் சகல ஜனங்களுடைய பழக்கங்களை பார்க்கலாம் விகற்பமாக வித்தியாசமாக இருக்கிறது. Their laws, their habit, their dealings are all different from other people. இதுதான் நம்மை பற்றியும் சொல்லப்பட வேண்டிய சாட்சி. And this is the testimony that is to be said about us too. ஆகையால் இவர்கள் உயிரோடு இருக்க கூடாது ராஜாவே. That is why, O king, they should not be alive. ஆகையால் இப்படிப்பட்ட மந்திர சக்திகள் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது அவர்கள் நம்மை பற்றி சொல்ல வேண்டிய சாட்சி இதுதான். Therefore this is the testimony when that the magical powers should say about us when they rise up against us. சினிமாக்கு வான்னு சொன்னா வர மாட்டேங்கறாங்க. And when we ask them to go to cinema, they don't come. இந்த பார்ட்டிக்கு வா, அங்க பார்ட்டிக்கு வா, நம்ம வாங்க அந்த அதிசயம் என்கிறதான அந்த அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு போகலாம் என்று சொன்னால் வர மாட்டார்கள். And when we call them for various amusement parks and various other parties, they don't come. அவர்கள் எப்போதும் தனியா இருப்பாங்க. They always dwell alone. இதுதான் நம்முடைய சாட்சி. This is our testimony. இதுதான் நம்முடைய வெற்றியின் ரகசியம். And this is the mystery of our victory. நாம மற்றவர்களை பகைக்கிறதுனாலயோ, நாம் மற்றவர்களை விட ரொம்ப பரிசுத்தமானவர்கள் என்பதனாலயோ நாம் போகாமல் இருக்கவில்லை. Just because we hate others and we are holy than others, we don't refrain from going there. அதாவது மற்றவர்கள் நம்மை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கூப்பிடும் பொழுது, when others invite us for these things, நாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, when we refuse that, நீ பெரிய பக்தியோ பெரிய பரிசுத்தவானோ என்று கேட்பார்கள். they may ask, are you so holy, are you so godly? அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? Then what should be our reply? சாரி சார், அதுக்கு நேர் விரோதமான காரியம், நான் ரொம்ப வீக், அதனால தான் வேண்டாம்னு சொல்றேன். அங்க போய் நான் மாட்டியோட விழுந்துற அந்த குழிக்குள்ள, நீங்க எல்லாம் போய் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க போங்க, ஆனா என்ன கூப்பிடாதீங்க, நான் ரொம்ப வீக் அப்படின்னு தான் சொல்லி நாம் தவிர்க்க வேண்டும். We only should refuse it saying, I am very weak, but you people are strong enough to go into that. ஆகையால் இப்படி நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாக்கும் போது, உலகத்தினால் கரைபடாமல் ஜீவிக்கும் போது, அங்கேதான் சாபங்கள் நமக்கு விரோதமா பிசாசு அனுப்புகிறதான அம்புகள் வாய்க்காது போகும். When we preserve our lives like that, and when we are unspotted from the world, then the curses will not prosper. எனக்கு நான் ஒரு வீட்டிற்கு விசிட்டிங் போயிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்பாக. Few years back I went for a visiting to a house. அந்த வீட்டில் இருக்கிற சிஸ்டருடைய மாமியார் வேற ஒரு சபையை சேர்ந்தவர்கள். The mother-in-law of that sister of that house, she belonged to another church. அந்த மாமியார் அவருடைய சாட்சியை சொல்லிக் கொண்டிருந்தார். That mother-in-law told about her testimony. பிரதர், நான் காலையில் 3:30 மணிக்கு எழும்பிடுவேன் பிரேசிங்க்கு, 5:30 மணி வரைக்கும் பிரேசிங் பண்ணுவேன் டெய்லி என்று சொன்னார்கள். And 3:30 I get up for the morning praising and do it till 5:30. காலை வேலைகள் எல்லாம் வேலைக்கு போய் சாயங்காலம் 3:30 மணிக்கு நான் வந்த பிறகு, after my morning chores, after my routine, and then I come in the evening, ஒரு 4 மணியிலிருந்து நான் என்னுடைய வீட்டை சுற்றியுள்ள தெருக்களில் வேகமாக நடந்து ஸ்தோத்திரம் 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 என்ற கைகளை தூக்கி நான் சொல்லுவேன். I go through 4 streets around my house and lifting my hands I say praise the Lord. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னால் கால் வைக்கும் இடமெல்லாம் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். Because the Lord said, all the place where the sole of your feet touches, that will I give you. என்னை பார்க்கிறவர்கள் நான் எங்கேயோ வேகமாய் போகிறேன் என்று நினைப்பார்கள், ஆனால் நான் சுற்றி சுற்றி தான் நடந்து கொண்டிருப்பேன். And those who see me, they will say, think that I am going somewhere, but I only go round. ஒரு நாள் ஒரு மந்திரவாதி என்னை கண்டார். One day a magician saw me. என்னை அழைத்தார். He invited me. ஏமா இங்க வாங்க. Oh mother, you come here. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருக்கீங்க. And I am seeing that you go very fast. நீங்க கிறிஸ்டியனா? Are you a Christian? ஆமா, கிறிஸ்டியன் தான். Yes. இயேசு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கா? Do you have much faith on Jesus? நிறைய நம்பிக்கை இருக்கு. Yes, so much. அப்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன். Then I will come to your house. சரி வாங்க. Okay, come. அந்த மந்திரவாதி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னார், The magician came to the house and said, உங்களுக்கு எனக்கு இடையில ஒரு சவால் வைக்கலாமா? Shall we have a challenge between you and me? உங்க பைபிள்ல போட்டிருக்கு, நீங்கள் கடுகளவு விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் ஒரு மலையே நீங்கள் பெயர்த்து இன்னொரு இடத்திற்கு போக வைக்கலாம் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the Bible, if you have the faith as of a mustard seed, you can say to the mountain, go yonder, and they will be removed. மலை வேண்டாமா, ஒரு செம்பு தண்ணி உங்களால அகற்ற முடியுமான்னு பாப்போம். Not the mountain, but let me see, at least you can move a little pot of water. ஒரு செம்பு தண்ணி எடுத்து உங்களுக்கு எனக்கு நடுவுல வைக்கிறேன், நான் அந்த பக்கம் உட்கார்றேன், நீங்க இந்த பக்கம் உட்காருங்க,
என்னுடைய உங்களுடைய இயேசுவை கூப்பிட்டு அந்த செம்பு தண்ணி அகற்ற பாருங்க, நான் என்னுடைய மந்திர சக்திகளை வச்சு நான் அதை அகற்றுகிறேன். யார் ஜெயிப்பாங்க பாப்போம். Let me keep a glass of water between you and me, and with your power, with your name of Jesus, you try to move it away, or else if it fails, then I will use my magical power. நமக்கு இந்த தருணம் கிடைத்தால் என்ன செய்திருப்போம்? If we get a chance like this, what would we அப்பதான் do? பாவ அறிக்கை எல்லாம் பண்ணி பொருத்தனைகளை செய்து, ஆண்டவரே இனிமேல் இன்னுமே ஒழுங்கா இருக்கிற ஆண்டவரே, இந்த ஆள் போவே ஆண்டவரே. Then we will make confession of sins, make consecration and say, Lord, please divert this man away. ஆனால் அந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? But you know what that sister said? உங்க இயேசுவால முடியுமா என்று அவர் கேட்டார். He asked, can your Jesus do that? என் இயேசுவால் முடியும். Yes, my Jesus. ஆனால் இது இந்த சவாலை என்னுடைய வீட்டு அறைக்குள் ஏற்றுக்கொள்ள கூடாது, நான் பப்ளிக் கிரவுண்டில் தான் செய்வேன் என்று சொன்னார். But he said, I will not accept this challenge in my house, but take it in a public ground. நீங்க டேட் சொல்லுங்க. You tell me the date. ஒரு கிரவுண்ட செட் பண்ணுங்க. Let me set a ground. எல்லா இடத்திலும் போஸ்டர் அடிங்க. Then you also நான் வருவேன். Advertise it. I'll come. நான் வருவேன். அந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு எனக்கும் பெட் வைக்கலாம். I will come and we will have the bet in that ground. அந்த சிஸ்டருக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியல, ஆனா சொல்லி விட்டார். Don't know how that sister got such a boldness. She told it. இப்போ அந்த மந்திரவாதியும் ஏற்றுக்கொண்டார். Now the witch doctor, the magician, accepted it. சில நாட்கள் கழித்து After few days, அதாவது டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணவில்லை, போஸ்டரும் ஒட்டவில்லை. The date was not fixed, the posters were not stick. அந்த மந்திரவாதி வந்தார் மறுபடியும் அந்த சகோதரி வீட்டுக்கு. That magician came once again to the sister's house. ஏமா அந்த பெட் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. I cannot accept this bet. தயவு செய்து விட்டுறல, அந்த பெட் எல்லாம் எனக்கு பயமா இருக்கு. Please forsake it, I am afraid. கதையை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு அந்த சகோதரியும் மந்திரவாதியும் தெருக்களாக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார்கள். In short to say, that sister and the magician, both of them are going through streets saying praise the Lord. இது போல நாம் நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாத்தால் மந்திரவாதிகள் நம்மிடத்தில் வருவார்கள். It is like this, when we keep our lives, the magician shall come to us. நம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்வது உண்மையான ஒரு காரியம். There is no enchantment against Israel or divination against them is a true thing. அடுத்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Even before learning the next subject, let us close our eyes. நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக சில தீய சக்திகள் கிரியை செய்கிறதா? Are there evil powers working against our family? உலகம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது துவாரங்கள் இருக்கிறதா? Do we have any holes with like the world? வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாமல் எங்கேயோ உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? Are we living with compromising with the world? ஆகையால் தான் அந்த வல்லமைகள் நம்முடைய வீட்டுக்குள் புகுந்து அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறதா? That is why is that powers coming into our house and working? பிசாசு அனுப்புகிறதான் அந்த தீய சக்திகள் நம்முடைய வீட்டுக்குள் வராதபடிக்கு தேவனே அடைக்கலமாய் இருப்பார். God himself shall be our refuge, that the evil powers sent by the devil cannot work. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மையாய் இருக்கும் என்றால், if it is true that the Lord has said, no weapon that is formed against thee shall prosper. ஆயுதங்கள் எங்கே உருவாக்கப்படும்? How can weapons be formed? மந்திரவாதிகளுடைய பூஜை அறையில் உருவாக்கப்படும். Weapons are formed in the puja room of the magicians. ஆண்டவர் அந்த பூஜா அறைக்குள் போய் அவர் அந்த உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படியாய் செய்வார். But the Lord will get into that room and make it not to prosper. அது புறப்பட்டு நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக அல்ல, அது உருவாக்கப்படுகிற இடத்தில் கர்த்தர் அதை வாய்க்காமல் போகும்படியாய் செய்வார். Not after that it comes against our house, even in the place where it is formed it will be not. இதுதான் தேவனுடைய ஜனங்களுடைய பலன். This is the strength of the people of God. இன்றைக்கு எத்தனையோ அந்நிய வல்லமைகள் நம்முடைய வீடுகளை தாக்கிக் கொண்டிருக்கிறது. But today many strange powers are attacking our houses. அதனுடைய காரணம் என்ன? Reason. எங்கேயோ உலகத்திற்கு கை கொடுத்து விட்டோம். We have given our hand to the world somewhere. எங்கேயோ உலகத்தோடு சமரசம் செய்து விட்டோம். We have compromised with the world somewhere. எங்கேயோ வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் விட்டு விட்டோம். We have left our life of separation somewhere. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. 1 minute, close your eyes. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக நம் மத்தியில் இருக்கிறார். The Lord is in our midst to strengthen us. இந்த சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதியாய் நம்மை மாற்றும்படியாக கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். God is moving to make us the righteous nation which keepeth the truth. ஒரு 2 நிமிடம் ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுப்போமா? Just 2 minutes in anointing. ஜாதிகளோடு சேராமல் இருக்கக்கூடிய அபிஷேகம். Anointing not to be reckoned with nations. ஒரு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனுடையவர்களாய் மாறும்படியாக கர்த்தர் தருகிற அபிஷேகம். Anointing to have the strength of the unicorn. உலகத்தை பார்த்து வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் தருகிற அபிஷேகம். Anointing to be
with boldness to say no to the world. ஆமென். தனியே வாசம் பண்ண முடியாத கர்த்தர் தருகிற அபிஷேகம். Anointing to dwell alone. அவர்கள் கூப்பிடுகிறார்கள், இவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று நம்முடைய கடமையை தீர்த்து நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். Let the anointing that we may not hurt our soul by going for others' invitation. நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது, when you receive this anointing, மந்திரவாதிகளை அடக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். God will give you the power to put down magicians. மோசேக்கு விரோதமாக சில மந்திரவாதிகள் எழும்பினார்கள். Magical powers rose against Moses. நீ செய்கிறதை நாங்களும் செய்வோம் என்று சொன்னார்கள். They said, what you do we will do. மோசே கோலை கீழே போட்டான். Moses put the rod down. அது பாம்பாய் மாறினது. It became a serpent. மந்திரவாதிகள் சொன்ன இதற்கு நாங்களும் செய்வோம் என்று அவர்களுடைய கோல்களை கீழே போட்டார்கள். அது பாம்பாய் மாறினது. Magicians also did so and it became a serpent. என்ன நடந்தது? What happened? மோசேனுடைய பாம்பு மந்திரவாதிகளுடைய பாம்பை விழுங்கினது. Serpent of Moses, it swallowed up the serpent of the magicians. அதற்கு பிறகு மோசே அந்த பாம்பினுடைய வாலை தொட்ட உடனே மறுபடியும் அது கோலாய் மாறினது. After that, when Moses touched the tail of that serpent, it became a rod. மோசே போய்விட்டார், மந்திரவாதிகளும் போய்விட்டார்கள். Moses went, magicians too went. ஆனால் என்ன வித்தியாசம்? But what is the difference? மோசே கையில் கோல் இருக்கிறது, மந்திரவாதிகள் கையில் கோல் இல்லை. அது மோசே கோலுக்குள் போய்விட்டது. Moses had the rod in his hand but not the magicians. அந்த மோசேக்கு இல்லாத அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given the anointing which was not in Moses. திராவ் ஷமா கத்துரியா கஸ்தமார் யமகலதுனா ரியாஸ் மன கத்துரியா சிவலங்கரதுனா ஓ ரமௌ ஷமா கரமானியா நமதுனே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh Ramau Shama Karamani Yasmanan Kalamankaraduda. காண்டாமிருகத்தை போல் பேலனியுமே அதனை போல எந்தன் கொம்புயர்த்துவி. காண்டாமிருகத்தை போல் பேலனியுமே அதனை போல எந்தன் கொம்புயர்த்துவி. அபிஷேகியோ சத்துருக்கள் வெட்கம் அடைந்திட புது எண்ணெயால் அபிஷேகியோ சத்துருக்கள் வெட்கம் அடைந்திட. காண்டாமிருகத்தை போல் பேலனியுமே அதனை போல எந்தன் கொம்புயர்த்துவி. காண்டாமிருகத்தை போல் பேலனியுமே அதனை போல எந்தன் கொம்புயர்த்துவி. அபிஷேகியோ சத்துருக்கள் வெட்கமடைந்திட புது எண்ணெயால் 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 அபிஷேகியோ சத்துருக்கள் வெட்கமடைந்திட. Thank you Lord, thank you. Amen. கேளிக்கை பூங்காக்களுக்கும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் போய் பிசாசு பிடித்து வந்தவர்களுக்கு எனக்கு தெரியும். I know of demon possessed people who went to amusement parks and to other places. உலக கொண்டாட்டம் நமக்கு வேண்டாம். We don't want worldly celebrations. உலகம் சேருகிற இடத்தில் நாம் சேரக்கூடாது. We should not join where the world joins. சத்ருவானவன் மலை உச்சியிலிருந்து நம்மை பார்க்கும்போது இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனம் என்று சாட்சி சொல்ல வேண்டும். When the enemy looks from the top of the mount, he should testify, these people dwell alone. அது உலகத்திற்கு விகற்பமான ஒரு காரியமாய் இருந்தாலும் இது நமக்கு பலமான ஒரு காரியம். Though strange for the world, but it is a strength for us. அந்த வேறுபாட்டின் ஜீவத்தை மறுபடியும் கர்த்தர் சபைக்கு தர வேண்டும். Once again the Lord should give the life of separation to the church. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக Nextly,
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வரும்போது, when the people of Israel came to the end of their journey, அவர்கள் अनेक ராட்சதர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. there came a situation they had to face many giants. இந்த ராட்சதர்களை சந்தித்ததான காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. And there is a lesson that we have to learn from facing the giants. 1967 ஆம் ஆண்டில், in the year 1967, இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக 3-4 தேசங்கள் எழும்பினது. there were 3 or 4 nations rising against the people of Israel. அவர்களை எப்படியாவது தாக்கி அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த 4 தேசங்கள் முயற்சி செய்தது. Those 4 nations attempted somehow to attack them and prevail. இதுதான் இஸ்ரவேல் தேசம். This is the land of Israel. அவர்களுக்கு விரோதமாக லீபானோன், எகிப்து போன்ற நாடுகள், மற்ற 2 நாடுகள் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த நாடுகள் எழும்பி இஸ்ரவேலை ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது. Lebanon, Egypt and other 2 countries, they worked to work against Israel. இந்த நாடுகளின் தலைமையில் எகிப்து தான் இருந்தது. And Egypt was the head of these nations. இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? You know what they did? சுருக்கமா அது ஒரு பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம். அந்த யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஜெயித்தார்கள். In that battle, you know, the people of Israel prevailed. அந்த யுத்தத்தில் அவர்களுடைய தேசத்தினுடைய ஏரியா பெருகினது. And you see, in the battle, the area of their land increased. இந்த படத்தை பார்த்தால், in this picture, 3 இதுதான் இஸ்ரவேலுடைய படம். This is the land of Israel. ஆனால் இதுல 3 இடங்கள் பச்சை நிறத்தில் இருக்கிறது. There are 3 other lands which are in green. இந்த 3 இடங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் பிடித்து விட்டார்கள். And the people of Israel captured these 3 lands. இந்த யுத்தத்தினுடைய பெயர் 6 நாள் யுத்தம். The name of this battle is 6 days war. யோசித்து பாருங்கள், 4 நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறது. அந்த 6 நாட்களில் இந்த 4 நாடுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்துவிட்டு 6 நாட்கள் ஜெயித்துவிட்டு இடங்களையும் பிடித்து விட்டார்கள். 4 nations against Israel, and in 6 days the Israel prevailed over them and captured 3 countries. அந்த 6 நாள் யுத்தத்தில், in that 6 days war, இந்த 3 இடங்களை அவர்கள் பிடித்தார்கள். they captured these 3 places. ஒரு இடத்தினுடைய பேர் வெஸ்ட் பேங்க், one place called West Bank, இன்னொரு இடத்தினுடைய பேர் காசா, other Gaza, இன்னொரு பேர் கோலான் கொடுமுடிகள், கோலன் ஹைட்ஸ், and other the Golan Heights. அப்போ இந்த 3 இடங்களை அவர்கள் பிடித்தார்கள். And they captured these 3 places. இன்றைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. Even today this is a dispute. இந்த வெஸ்ட் பேங்கில் எருசலேமும் காணப்படுகிறது. And this West Bank, even Jerusalem is there. அந்த எருசலேமுடைய பாதி வெஸ்ட் பேங்கில் இருக்கிறது. வெஸ்ட் பேங்குடைய எருசலேமுடைய இன்னொரு பாதி இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறது. Half of Jerusalem in this West Bank and half in Israel. இன்றைக்கு ஐநா சபை சொல்லுகிறது, இந்த 3 பச்சை நிறத்தில் உள்ள இடங்கள் உங்களுக்கு சொந்தமானதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார், இல்ல இது எங்களுக்கு சொந்தம். Today the UNO assembly says these 3 places doesn't belong to you, but Israel says it is ours. ஐநா சபை சொல்லுகிறது, எருசலேம் உங்களுடைய தலைநகரம் அல்ல. UNO says Jerusalem is not your capital. இங்க டெல் அவீவ் என்கிற ஒரு இடம் இருக்கு. இதுதான் ஐநா சபையினால் நியமிக்கப்பட்ட தலைநகரம். The capital appointed by UNO is Tel Aviv. அப்போ ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல டெல் அவீவ் அல்ல, எங்களுடைய தலைநகரம் எருசலேம். But these people say not Tel Aviv, but Jerusalem is a capital. இது இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. Today this is a matter of dispute among the people of Israel and in the whole world. ஆனால் வினோதமான ஒரு காரியம் என்னவென்றால், but you know one strange thing, இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற இந்த 3 இடங்கள், இன்றைக்கு பிரச்சனை இருக்கிற இந்த 3 இடங்கள் பைபிள் காலத்தில் ராட்சதர்கள் குடியிருந்த இடங்கள். These 3 places which are in green, which is a matter of dispute today, they were the place where the giants inhabited. யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். Book of Joshua chapter 11 and verse 22. இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். சில ராட்சதர்கள் காசாவில் இருந்தார்கள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். In this verse we see giants in Gaza. அதுதான் முதலாவது பச்சை இடம். That is the first green place. காசா, அன்றைக்கு இருந்த காசா தான் இந்த காசா. That Gaza is today's Gaza. இரண்டாவது, secondly, உபாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தால், Deuteronomy chapter 3 and verse 13. கீலேயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததுமன்றி ராட்சத தேசம் என்னப்பட்ட பாசானுக்குள்ளான ராட்சத தேசம் என்னப்பட்ட பாசான்,
Bashan, which was called the land of giants. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep it in your mind. பாசான் ராட்சதர்களின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. Bashan was called a land of giants. இப்பொழுது 4ஆம் அதிகாரம் ஆங்கிலத்தில் 43ஆம் வசனம், தமிழில் 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். 4 and verse 43 in English. ரூபனியரை சேர்ந்த சமபூமியாகிய வனாந்தரத்தில் உள்ள பேசேரும், காத்தியரை சேர்ந்த கீலேயாத்தில் உள்ள ராமோத்தும், மனாசேயரை சேர்ந்த பாசானில் உள்ள கோலானும் ஆகிய. பாசானில் உள்ள கோலான், Golan in Bashan. அப்போ இந்த கோலான் மலைகள் கொடுமுடி பாசானில் இருந்ததான ஒரு இடம். அது Therefore Golan Heights are a place in Bashan. அது ஒரு மலை பிரதேசம். It's a mountainous region. இங்கேயும் ராட்சதர்கள், இது ராட்சதர்களுடைய தேசத்தில் உள்ள ஒரு இடம். And this is a time, and this is a place in the land of giants. பாசான் ராட்சதர்களின் தேசம். And Bashan is a land of giants. அதற்குள் கோலான் இருக்கிறது. Golan is within that. ஆகையால் இந்த கோலானிலும் ராட்சதர்கள் தங்கினார்கள். Therefore giants inhabited Golan. ஆகையால் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறதான அந்த பச்சை நிறத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த 3 இடங்கள் பூர்வ உலகத்தில் இஸ்ரவேலில் ராட்சதர்கள் தங்கின இடமா இருக்கிறது. All the 3 places which are shown in green here are the places where in the ancient times where giants inhabited. பொதுவா சில வேத நிபுணர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்வார்கள். Commonly Bible scholars say like this. இஸ்ரவேல் சபைக்கு ஒரு கடிகாரம் போல. Israel is like a clock to the church. என்ன நடக்கிறதோ அதே கிட்டத்தட்ட அதே காலத்தில் சபையிலும் ஆவிக்குரிய விதத்தில் சம்பவிக்கும். Whatever happens in Israel, the same thing will take place in the church in spiritual way. ஆகியால் பூர்வ உலகத்தில் ராட்சதர்கள் குடியிருந்த அந்த இடம் இன்றைக்கு நவீன இஸ்ரவேலில் ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கிறது. Therefore the land where giants inhabited in the ancient time is a land of dispute in today's time. இதே போல இன்றைக்கு சில ராட்சத வல்லமைகளின் மூலமாக சபைக்கு சில தாக்குதல்கள் உண்டாகும். Even today there will be attacks in the church through the powers like giants. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Ephesians chapter 6 and verse 12, நம்முடைய யுத்தங்கள் சிறிய பிசாசுகளோடு அல்ல, தலைமையில் உள்ளதான பெரிய பிசாசுகளோடு இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Our battle is not with little devils but devils on the head. வாசியுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்று சொல்லும்போது சாம்ராஜ்யங்களை ஆண்டதான சக்திகள், principalities and powers are the powers that reigned empires. உதாரணமாக தானியேலின் புத்தகத்தில் பெர்சியாவின் அதிபதி என்று வாசிக்கிறோம். For example, in the book of Daniel we read the prince of Persia. பெர்சியா என்று சொல்வது இன்றைக்கு ஈரானை காட்டுகிறது. Persia today refers to Iran. ஆனா அன்றைக்குள்ள பெர்சியாவின் அதிபதி ஈரானின் அதிபதி மாத்திரமல்ல, பெர்சியா ஒரு பெரிய சாம்ராஜ்யம், எத்தனை நாடுகள் அடங்கிய ஒரு சாம்ராஜ்யம். அந்த அத்தனை நாடுகளுக்கு இந்த பிசாசு தலைமையில் இருந்தது. But that prince of Persia is the devil which ruled over many countries in that Persia. இதுதான் துரைத்தனங்கள். These are the principalities. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், rulers of darkness. rulers, அதுதான் தலைமையில் உள்ளதான தீய சக்திகள். It is the darkness, the evil powers in the leaders. அப்ப நம்முடைய போராட்டமானது அப்படி தலைமையில் உள்ளதான பிசாசுகளோடு இருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Therefore Saint Paul says our war is with the powers which are on the head in the high place. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்தின் முடிவுக்கு வரும்போது இந்த ராட்சதர்கள் எழும்பினார்கள். கானானுக்கு வெளியேயும் ராட்சதர்கள் இருந்தார்கள், உள்ளேயும் ராட்சதர்கள் இருந்தார்கள். When the people of Israel reached the end of the journey, there were giants within and without Canaan. ஒரு மூன்றாவது இடத்தை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். அந்த வெஸ்ட் பேங்க் என்கிறதான இடத்தில் அங்கேயும் ராட்சதர்கள் இருந்தார்கள். And there were giants even in West Bank. அந்த வெஸ்ட் பேங்க் என்ற பச்சை நிற இடத்தில் தான் எப்ரோன் இருக்கிறது. That portion there is Hebron. அந்த எப்ரோன் என்கிறதான இடத்தை தான் காலேப் பிடித்தார். In this Hebron we see it was which Caleb inhabited. அங்கேதான் ஒரு பெரிய ராட்சதன் தங்கி இருந்தது. And there was a great giant there. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், Joshua chapter 14 15ஆம் வசனத்தை வாசிங்க. verse 15 let's read. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் வாய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. ஏனாக் என்று சொல்லும்போது அது ஒரு ராட்சத வம்சம். அது Enoch is a giant generation of giants. அதில் ஒரு பெரிய மனுஷன் எப்ரோனில் இருந்தார். And there was one of the great giant in Hebron. இந்த மூன்று இடங்களும் ராட்சதர்கள் தங்கின இடங்கள். All these 3 places are where giants inhabited. நமக்கு தெரியும் எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமா இந்த ராட்சதர்கள் எழும்பினார்கள். We know many times the giants rose up against Israel. ஒரு முறை பைபிள் சொல்லுகிறது,
தாவீது கோலியாத்தை கொன்றான், ஆனால் ஒருமுறை ஒரு ராட்சதன் தாவீதை கொல்ல வகை தேடினான். At one time we see that David killed Goliath, while at the other time a giant seek to kill David. அந்த பட்டயம் ஓங்குகிற நேரத்தில் வேறு ஒருவன் வந்து அவரை காப்பாற்றினார். When he was about to slay him with the sword, another man made him escape. வாசிக்க வேண்டாம், 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15 இலிருந்து 17 வரைக்கும் அதை வாசிக்கலாம். 2 Samuel 21:14 onwards we see it in that. இப்படி சில ராட்சதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். Likewise there were giants rising up against Israel. ஏன்? Why? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகள் சாதாரண சேனைகள் அல்ல. The host of the people of Israel were not ordinary ones. அவர்களுக்குள் பெரிய அபிஷேகம் உண்டு என்று புறஜாதியார் அறிந்திருந்தார்கள். The Gentiles knew that they had a great anointing. பிசாசுக்கும் தெரியும். Even the devil knows. ஆகையால் இவர்களை முறியடிக்க வேண்டும் என்றால் 7 ஜாதிகள் இவர்களை விட பலத்த ஜாதிகளை வைத்தால் போதாது, இவர்களை எதிர்க்க சில ராட்சதர்கள் வேண்டும். Therefore in order to destroy them, not just 7 nations which were mightier than they, அந்த ராட்சதர்கள் சில ராட்சதர்கள் 13 அடி 14 அடி உயரம் உள்ள ராட்சதர்களா இருந்தார்கள். Some are giants who were 13 to 14 feet high. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவ்வளவு உயரம் உள்ளவர்கள் இல்லை, ஆனால் உயரத்தில் ராட்சதர்கள் அல்ல, உள்ளத்தில் ராட்சதர்களா இருந்தவர்கள் இருந்தார்கள். But they were Israelites, they were not so high as the giants, but they were giants in their heart. தாவீது உயரத்தில் ராட்சதன் அல்ல, உள்ளத்தில் ராட்சதன். ஆகையால் தான் கோலியாத்துக்கு விரோதமாக எதிர்த்து ஜெயித்தார். David was not a giant by height but in his heart, therefore he prevailed over Goliath. இதே போல நமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக நம்முடைய பிரயாணத்தின் முடிவில் சில ராட்சத வல்லமைகள் எழும்ப போகிறது. Even so towards the end of our journey certain gigantic powers are going to rise up against us. ஏன் தெரியுமா? You know why? நம் மத்தியில் சில ராட்சதர்கள் இருக்கிறார்கள். Because there are giants in our midst. அவர்களை சாதாரண வல்லமைகள் ஜெயிக்க முடியாது. Ordinary powers cannot prevail them. ஏனென்றால் அவர்கள் ஜெபத்தில் ராட்சதர்கள். Because they are giants in prayer. அவர்கள் பரிசுத்தத்தில் ராட்சதர்கள். Giants in holiness. அவர்கள் விசுவாசத்தில் ராட்சதர்கள். Giants in faith. ஆகையால் அவர்கள் சுவிசேஷம் சொல்லுவதில் ராட்சதர்கள். Giants in declaring the gospel. ஆகையால் இப்படிப்பட்ட ராட்சதர்கள் நம் மத்தியில் இருக்கிறபடியால் தான் பிசாசுக்கு பயம். அவர்களை எதிர்க்க அவன் சில ராட்சதர்களை அனுப்புவான். Because the devil is afraid when he sees the giants in our midst, he sends giants to prevail over us. எனக்கு ஒரு வாலிப பிள்ளை தெரியும். I know of a youth girl. நம்முடைய சபைக்கு குறைந்தபட்சம் 200 ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கார். At least she would have brought 200 souls to our church. நம்முடைய சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம். And there was a pastor in the church. அந்த பாஸ்டர் எப்போதும் முட்டில நிப்பார். He would be always in prayer. அப்ப அந்த பாஸ்டர் ஒரு நாள் ஒரு காலையில் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் முழங்காலில் நின்று கொண்டிருக்கும்போது, that a pastor when he was in prayer in one Saturday morning fasting prayer, ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊர்வலம் போகிறது. And there was a procession 1 kilometer away. அதுல ஒருவர் முன்னாடி ஆடிட்டே இருக்கிறார். And one person was dancing before that. திடீர்னு ஆட்டத்தை நிறுத்தி விட்டார். Suddenly stopped the dancing. ஏன்? Why? அப்போ அவருக்குள்ள இருக்க அந்த ஆவி சொல்லுகிறது, the spirit in him said, அங்க ஒரு சர்ச் இருக்கு, அங்க ஒருத்தர் முழங்கால்ல நிக்கிற, அவரை உட்கார சொல்லுங்க, அப்பதான் நான் போக முடியும். There is a church there and one person only, ask him to sit down, then I will pass by. அந்த குரூப்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து இந்த சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. Then all the people in that group they came to this church. அங்க ஒரு படிப்பறிவு இல்லாத பாஸ்டர் அப்படியே முட்டில நிக்கிறார். And there an illiterate pastor was on knees. ஐயா கொஞ்சம் உட்காருங்க. Sir, please sit down. எதுக்கு உட்காரணும்? Why should I? நாங்க ஊர்வலம் அங்க அவங்க ஆட மாட்டீங்க அப்படி போயிட்டு இருக்காங்க, அப்ப போக முடியல, அங்க நிக்குது. We are unable to pass by in our procession. நான் உட்கார முடியாது, வேணும்னா வேற ரூட்ல அந்த பக்கம் போக சொல்லு அப்படின்னு. I cannot sit now, you can take another route. கடைசில அந்த பக்கம் போனாங்க, அப்ப திருப்பி ஆட ஆரம்பிச்சது. Finally when they went in another route they started dancing. இவர் முழங்காலில் ஜெபத்தில் ஒரு ராட்சதனா இருந்தபடியால் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இவருடைய வல்லமை தெரிந்தது. Because he was a giant in prayer, his power was revealed 1 kilometer away. ஒருவேளை மற்றவர்களும் அந்த ஜெபத்தில் முழங்கால் நின்று கொண்டிருக்கலாம், அவர்கள் ராட்சதர்கள் அல்ல. இந்த பாஸ்டர் முழங்காலுக்கு தான் அந்த பிசாசு பயப்படுகிறது. There were other people who were on knees in prayer, but the enemy was not afraid of them but of the pastor. இதே போல நம்முடைய மத்தியில் சில ராட்சதர்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார், எழுப்பி விட்டார், எழுப்ப போகிறார். Even so the Lord is risen up, the Lord is rising up and will rise up many other prayer warriors. இந்த ராட்சதர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறபடியால் தான் இவர்களுக்கு பயந்து சில ராட்சத பிசாசுகளை பிசாசு எழுப்ப போகிறார். It is because these giants are in our midst that the devil will raise up many giants against us. ஆனால் அந்த ராட்சதர்களை ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். But the Lord is going to strengthen us to prevail the giants. மோசே அவர் சாதாரண மனுஷன் தான், ஆனால் உள்ளத்தில்
ராட்சதனா இருந்தார். Moses was an ordinary man but giant at heart. அவருடைய கையில் ஒரு கோல் இருந்தது. He had a rod in his hand. அந்த கோலை நீட்டினால் கடல் பிளந்து விடும். Stretching the rod, the sea was divided. அந்த கோலை உயர்த்தினால் வாதைகள் புறப்படும். Lifting the rod, plagues come up. அந்த கோலை வைத்து கன்மலை அடித்தால் தண்ணீர் வெளியே வரும். Smiting the rock with the rod, the water will gush out. மோசே ரெண்டு கையை உயர்த்தினால் யுத்தம் இஸ்ரவேலுக்கு சாதகமாய் மாறிவிடும். When Moses stretched out both his hands, the battle will be in favor of him. எலியா ஒரு ராட்சதனா இருந்தார். Elijah was a giant. வானத்திலிருந்து அக்கினி அழைப்பார், ஜனங்கள் பட்சிக்கப்படுவார்கள். He would invite fire from heaven and people will be burned. அவர் ஜெபித்தால் மழை நின்றுவிடும், அடுத்த முறை ஜெபித்தால் மழை பெய்யும். He prays and the rain stops, he again prays, the rain will come down. இப்படி எத்தனையோ ராட்சதர்கள் உள்ளத்தில் ராட்சதர்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள். In the Old Testament time there were many giants at heart. இதே போல கடைசி நாட்கள் நம் மத்தியில் சில ராட்சதர்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். So it is in the last days the Lord will raise up giants in our midst. காலேப் ஒரு ராட்சதனா இருந்தார். Caleb was a giant. பாருங்க, இந்த இந்த ராட்சதர்கள் இருந்த மலையை காலேப் கேட்டு வாங்குறார். எனக்கு கொடுங்க, நான் ஜெயிச்சிருவேன், ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார். நான் 85 வயது உள்ளவனாய் இருந்தாலும் என்னுடைய பலன் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கிருபையினால் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி அவர் கேட்டு வாங்குற அந்த இடத்தை. Caleb, he asked for his inheritance, that mountain of giants, because he said, the Lord will give me grace, though I am 85, I have the strength as at the other day. இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில், today in the spiritual realm, சபையை தாக்குகிறதான எத்தனையோ ராட்சத பிசாசுகள், ராட்சத வல்லமைகள் உண்டு. There are many gigantic powers and devils attacking the church. நேற்று சொன்னேன், மெட்டீரியலிசம், அதாவது பொருளாதார காரியங்களின் மேல் நம்பிக்கை வைத்து அதுவே சிந்தியா வைத்து வாழுகிறதான எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பெந்தெகோஸ்தே ஜனங்கள் இருக்கிறார்கள். Yesterday I told you about materialism. There are many Pentecostal Christians and other Christians who always have the materials before them as they go. அவர்கள் சர்ச்சுக்கு சபைக்கு வருவது பரலோகத்திற்கு போகவும் ஆயத்தப்படவும் அல்ல. அதுக்கு போகலாம், போகும்போது போகலாம். ஆனால் இப்பொழுது என்னுடைய வியாபாரம் பெருக வேண்டும், என்னுடைய லேண்ட் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டும், எனக்கு வெளிநாட்டில் ஒரு பிரான்ச் திறக்க வேண்டும், எனக்கு விசா கிடைக்க வேண்டும், என்னுடைய சொந்த வீடு வாங்க வேண்டும், கட்டிட வேலை முடிக்க வேண்டும். இதுதான் அவருடைய பாரம், நாட்டம், ஜெபம், ஆசை, பேச்சு, கனவு எல்லாம். They come to the church not that they might be found at the coming of the Lord, but all their prayer and desire and seeking is all after the worldly and material matters. பரிசுத்த பவுல் சொன்னார், Saint Paul said, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். Seek ye those things which are above and not the things on the earth. அது அர்த்தம் மேலானவைகளை மட்டும் தான் நாடணும், கீழே உள்ளவைகளுக்கு ஜெபிக்க கூடாது. அதுதான் அந்த குறிப்பு. It means seek those things only which are above and not that which is upon the earth. இயேசு சொன்னார், Jesus said, உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், பூமியில் சேர்த்து வைக்க கூடாது என்றும் சொன்னார். Lay up your treasures in heaven and not on earth. வாசியுங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 20 வசனம். 6 அதிகாரம், மத்தேயு 6 அதிகாரம் 20 வசனம். Matthew 6:20. 19 வசனத்தை வாசியுங்கள். 19 also. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பாருங்கள், வெறும் பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னால் பூமியிலும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், பரலோகத்தையும் சேர்த்து வைக்கலாம். இதுல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பூமியில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். In Jesus said, lay not up your treasures in earth. That means you should not have it on earth, but you should have it in heaven. அதனுடைய அர்த்தம், இந்த பூமியில் நமக்கு பணம் இருக்கலாம், நமக்கு சொத்து இருக்கலாம், அது நம்முடைய பொக்கிஷமா இருக்க கூடாது. We may have money and property upon this earth, but that should not be our treasure. அது பொக்கிஷமா இல்லை என்றால் அதற்கே ஜெபிக்க வேண்டும். If it's not a treasure, why should we pray for that? மேலானவைகளையே நாடுங்கள். Seek those things which are above. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களை தாக்குகிற ஒரு ராட்சத பிசாசு இதுதான். பூமிக்குரியவைகளையே சிந்தித்து அதற்காக ஜெபிக்க வேண்டியது. But today many people of God are attacked by this gigantic devil, this materialism. They always seek for and pray for earthly things. ஒரு நாள் ஒரு இடத்தில் நான் இந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். At one time I preached in one particular place about this. நாம் பூமிக்குரிய காரியங்களுக்காகவே ஜெபிக்க கூடாது.
We should never pray for earthly matters at all. இவைகள் கூட கொடுக்கப்படும். They will be added to us. நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். But you seek for the kingdom of God. இந்த இப்ப சொன்ன எல்லா காரியங்களை சொல்லி After saying all these things, கூட்டம் முடிந்த ஒரு சகோதரன் வந்தார். At the end of the meeting a brother came. ரொம்ப நல்ல பிரசங்கம் பிரதர். You gave a good sermon, brother. எனக்கு சீக்கிரமா வீடு வாங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. And pray that I may get a house soon. இதுவரைக்கும் என்ன பிரசங்கம் பண்ண ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டு அவர் சொல்ற பாயிண்ட் பாருங்க. What did I preach till now? And see the point that is asking for. இதை பற்றி தான் பைபிள் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்றான் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொள்ளுகிறது. About this the psalmist says, my soul cleaveth unto the dust. என் சரீரம் அல்ல, இந்த சரீரத்திற்கு ஒரு இந்த பூமிக்கு ஒரு சரீரத்தை இழுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. ஆனால் இந்த பூமிக்கு ஆத்துமாவை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் உண்டு. The earth has the power to draw to attract the body, at the same time a force to keep our soul also. இது ஒரு ராட்சத பிசாசு. This is a gigantic devil. இந்த பிசாசை மேற்கொண்டு ஜனங்களுடைய தலைகளை உயர்த்தக்கூடிய சில ராட்சதர்களை கர்த்தர் நம்மத்தில் எழுப்ப போகிறார். But the Lord is going to raise up giants in our midst who will put down the heads of the other giants. யேசபேல் இன்றைக்கு இச்சைகளை உட்படுத்துகிறதான ஒரு யேசபேலின் ஆவி அநேகரை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. Today the spirit of Jezebel putting in lust in many is working today. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரத்தில் we read in the book of Proverbs chapter 7. அவள் அநேக பலவான்களை காயப்படுத்தி இருக்கிறார், கொன்று போட்டு இருக்கிறாள். She has killed and hurt many mighty men. அந்த யேசபேல் ஒரு ஸ்திரியா இருந்தாலும் இந்த ஆவி ஒரு ஸ்திரீ அல்ல. Though a woman she is, Jezebel, the spirit of Jezebel is not a woman. அது ஆண்களையும் பெண்களையும் பரிசுத்தவான்களையும் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் வசீகரிக்கும்படியாக சுற்றி வருகிற ஒரு ராட்சத பிசாசு. It is a gigantic power which will try to allure the saints, both men and women. ஆனால் நம் மத்தியில் யெகோவை போல கர்த்தர் சிலரை அபிஷேகித்து இந்த யேசபேலின் வல்லமைகளை கொன்று போடும்படியாக விழுத்தும்படியாக கர்த்தர் சிலரை நிரப்ப ராட்சதர்களாய் மாற்ற போகிறார். But the Lord is going to anoint some of us to become like Jehu, to put down the powers of Jezebel and make them giants. இதே போல சர்க்கரை வியாதி இது ஒரு ராட்சத பிசாசு. Likewise the diabetes is also a gigantic devil. எத்தனையோ ஒரு நம்முடைய முன்னாள் பாஸ்டர் சொன்னார் இது வந்து saints disease, பரிசுத்தவான்களின் வியாதி. A former pastor said this is a saints disease. எத்தனையோ பேர் அதனால் தாக்கப்படுகிறார்கள். Many are attacked by this. அப்போ அதை ஜெயிக்க கூடியதான சில ராட்சதர்களை நம்ம மத்தியில் ஆண்டவர் எழுப்ப போகிறார். But the Lord is going to raise up giants who will prevail over this disease. கோபம் ஒரு ராட்சத பிசாசு. Anger is a gigantic devil. எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை இந்த ஆவி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது. This spirit has controlled many people. இதே போல எத்தனையோ பிசாசுகள் ராட்சதர்களை போல சபைக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறதான காலம். Likewise this is the time when devils are rising up against the church like giants. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. கர்த்தர் நம்மில் சிலரை ராட்சதர்களாக முன்குறித்திருக்கிறார். The Lord has appointed, foreordained certain of us as giants. இப்பொழுது தெரியாது. Today it is unknown. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். But one day the Lord will raise us up. நம்மை தடை செய்ய, நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்ய, நம்முடைய பரம காணனை தடை செய்ய, நம்முடைய பூரணத்தை தடை செய்ய இந்த ராட்சத பிசாசுகள் குறுக்கிட்டாலும், even though these giants will cross our way, that in order to hinder our journey, in order to hinder the Canaan from us, தாவீதை போல, like David, யோசுவாவை போல, like Joshua, காலேபை போல, like Caleb, ராட்சத உள்ளமுள்ள சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். the Lord is going to rise up giants at heart. அவர்களுடைய முழங்கால்களை கண்டு பிசாசு நடுங்க போகிறான். The devil is going to tremble at their knees. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு பிசாசு நடுங்க போகிறான். The devil will tremble at their faith. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணி the Lord anointing such அவருடைய பேச்சை பாஷையை மாற்ற போகிறார். will change their language or அதுவரைக்கும் அவர்கள் கோழைகளா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிசாசுகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பயம் அல்ல, கோபம் தான் வரப்போகிறது. Until then they would have been covered, but when they see the devil they will not be covered, but they will rise up against them. தாவீதை பாருங்கள். Look at David. அவர் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு சாதாரண மனுஷனான ஆகாரத்தை சகோதரர்களுக்கு கொண்டு போகிறார். Unexpectedly he was only bringing the food to his brethren. நின்று கொண்டு இருக்கும்போது ஒரு சவாலின் சத்தத்தை கேட்டார். But there he heard a challenging voice. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து ஒரு மனுஷன் என்னை சந்திக்க வரட்டும். Let a man come from among the Philistines
Philistines to meet me. நான் ஜெயித்தால் நீங்கள் எனக்கு வேலைக்காரர்களாய் இருப்பீர்கள், பெலிஸ்தியருக்கு நீங்கள் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருக்கிறோம். If you prevail, then we shall be your servants, and if I prevail, you will be my servant. இந்த ராட்சதனை சந்திக்கக்கூடிய உயரமுள்ள ஒரு மனுஷன் இருப்பார் என்றால் சவுல் இருக்கிறார், அவரும் நடுங்கிக் கொண்டு ஓடி போகிறார். Saul was a tall man who could face the giant, but he even fled away. இந்த குள்ள தாவீது இந்த சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய சேனைக்கு விரோதமாக விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த மனுஷன் சவால் விடுவதற்கு இவன் எம்மாத்திரம். But this David, the little boy, he rose up against that giant, saying, who is this uncircumcised Philistine? அவனுக்கு ஒரு அபிஷேகம் எழும்பினது. And an anointing rose up within him. மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் பயம். All others were afraid. ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். One man of God said this. அந்த கோலியாத் தாவீது சவால் விடுகிறதான அந்த சூழ்நிலையில் 4 கூட்டத்தாரை பார்க்கலாமா? When David challenged the Goliath, there were 4 groups. ஒன்று சவுல். One group Saul, ex-anointed, முன்னாடி அபிஷேகம் பெற்று இழந்தவன். He who was ex-anointed and then lost his anointing. அடுத்தது இஸ்ரவேல் சேனை, unanointed, அபிஷேகம் இல்லாதவர்கள். Host of Israel, unanointed. மூன்றாவது கோலியாத், anti-anointed, அபிஷேகத்துக்கு விரோதமானவன். Goliath who was anti-anointed against the anointing. நாலாவது தாவீது, newly anointed, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். Fourthly David, newly anointed, got a new anointing. என்ன நடந்தது? What happened? அந்த கவனை அவன் சுற்றும்போது When he slang, அந்த கல்லு ஒரே இடத்தில் பட்டால் தான் கோலியாத் விழுவான், மற்ற எல்லா இடமும் இரும்புதான். And only in one place, if it falls on Goliath, he will fall down. தாவீது யோசித்திருக்கலாம், இந்த ஒரு கல்லு நான் உள்ள போடுகிறேனே, அது மிஸ் பண்ணிட்டா, அது வேற எங்கேயோ போயிட்டா, இந்த கோலியாத்தினுடைய அந்த பெரிய ஈட்டி என் நெஞ்சுக்குள் பட்டு அந்த பக்கம் வந்துவிடும். David would have thought, if I miss this chance, then that great spear of Goliath will come into my chest. ஆனால் தாவீது அப்படி யோசிக்கவில்லை. But David did not think தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. He had an anointing. அந்த கவனை சுற்றும்போது அந்த அபிஷேகம் அந்த கவனுக்குள் சென்றது. He slang the stone and the anointing went into the stone. அந்த கவனிலிருந்து அந்த கல்லுக்குள் அது போனது. From that his grip, it went into the stone. அந்த தாவீதுடைய அபிஷேகம் தான் அந்த கல்லை நடத்துகிறது, கைட் பண்ணுகிறது. நேராக போய் அது கோலியாத்துடைய நெற்றியில் போய் பதிந்தது. David's anointing guided the stone straightly to get embedded in his forehead. நாம் எல்லாரும் தான் நம்முடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். We are all come to the end of our journey. இந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமாக. Those who say I need the anointing, lift up your hands. இப்பொழுது நாம் யார் என்று உலகத்துக்கு அறியவில்லை. None of us know of this world. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். Today the Lord is going to give us the anointing. மறுபடியும் ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்மத்தில் ஊற்ற போகிறார். Once again the Lord is going to shower a great அந்த anointing. 7 ஜாதிகள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முறியடித்தார்களோ, As the Israelites prevailed over the 7 nations, அந்த ராட்சதர்களை எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்களோ, as the Israelites prevailed over the giants, நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அபிஷேகம் பண்ணி our God anointing us சர்க்கரை வியாதியை ஜெயிக்க, to prevail over diabetes, இயேசபேலின் வல்லமைகளை ஜெயிக்க, to prevail the spirit of Jezebel, பொருளாதார பிசாசை ஜெயிக்க, to prevail the spirit of materialism, கோபத்தின் வல்லமைகளை ஜெயிக்க, to prevail the spirit of anger. கர்த்தர் நம்மில் சிலரை அபிஷேகம் பண்ண போகிறார். The Lord is going to anoint certain of us. கரங்களை உயர்த்தினவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. The Lord's anointing is descending upon the ones. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறதான நேரம். Spirit of God is moving in our midst. இப்பொழுது தெரியாது. Now you will not know. உங்களை நீங்கள் பலவீனர் என்று சொல்லாதே. Don't say you are weak. உங்களுடைய உயரத்தை பார்த்து கணக்கு போடாதே. Don't count by measure of your height. கடந்த கால தோல்விகளை கண்டு கணக்கிடாதே. Don't measure your previous defeats. உங்களுக்குள் ஒருவர் மறைந்து இருக்கிறார். There's one hidden in you. அவர் சீக்கிரமாக நீதியின் சூரியனாய் உதிக்க He போகிறார். will soon rise as a son of righteousness. அன்றைக்கு உலகம் நாம் யார் என்று அறிய போகிறது. Then the world will know who we are. அன்றைக்கு சத்துருக்கள் சிதறுண்டு போக போகிறார்கள். Then the enemies will be scattered. இன்றைக்கு பலவீனர் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Today the power of the Lord is descending upon the weak. இந்த ராட்சதர்கள் வரும்பொழுதுதான் நீங்கள் யார் என்று அந்த ராட்சதர்களுக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். Only when the giants come up, the giants, the world, and you will know them. தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே, சிதறிய ஓடுமே சத்துரு சேனைகள். தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே, ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெய
ஜெயம் மீட்டு ஆர்ப்பரித்து ஜெயத்தை நாதனை கொண்டாடுவே. ஜெயம் 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 ஜெயம் மீட்டு ஆர்ப்பரித்து ஜெயத்தை நாதனை கொண்டாடுவே. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பில்லி சூனிய வல்லமைகள், மாந்திரிகங்கள் இவைகளை குறித்து பயப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள் மூலமாக தங்களுடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கிற பிரச்சனைகள் இவள் நீக்கப்படும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது என்பதை உணராதவர்களாய் எப்படியாவது யாருக்காவது ஏதாவது காசு கொடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிள்ளிச்சூனியம் பண்ணியிருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க என்று இப்படியாக ஏதோ பணத்தை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து விடலாம். அதற்கென்றும் ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படியாக செய்து தங்களை வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் மிக திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு போதித்துக் கொண்டிருந்தார். என்றைக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம், கர்த்தருக்கென்று வேறு பிரிந்து நிற்கிற ஜீவியம் நாம் நஷ்டப்படுத்துகிறோமோ அப்பொழுது சத்துருவுக்கு நம்மேல் ஒரு அதிகாரம் உண்டாகிறது. பிழையாம் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாக அதற்காக வேண்டி பிரயாசப்பட்டாலும் கூட தேவ ஜனத்தின் மேலே ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் அதன் முகாந்தரமாக அவர்கள் சபிக்கப்படலாம் என்று சொல்லி எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு பார்த்தாலும் கூட தேவ ஜனம் எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியாததாய் அவர்கள் கர்த்தருக்கென்று வேறு பிடிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாய் காணப்பட்டு கொண்டிருந்ததை அவன் காணக்கூடியதாக இருந்தது. ஆகையால் அவனால் தேவ ஜனத்தை சபிக்க முடியவில்லை. மாறாக அவளை ஆசீர்வதித்து விட்டு போனான். ஆனாலும் கூட தான் பெற்ற கூலிக்கு அல்லது பணத்துக்கு கைமாறாக அந்த பாலாக் ராஜாவை பார்த்து, நீர் ஒரு காரியம் செய்ய வேண்டும், இந்த ஜனம் பாவத்துக்குள்ளாக வர வேண்டும், அதற்கு இப்படி செய்யும், அப்பொழுது அந்த விபச்சார பாவம் அவர்களுக்குள்ளே வரும். மாத்திரமல்ல, அவர்கள் உங்களோடு கூட ஐக்கியப்பட்டு உங்களுடைய விக்கிரகங்களை பணிந்து கொண்டு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பார்கள். அப்பொழுது யாரோ ஒரு மந்திரவாதி அல்ல வந்து அவர்களுக்கு விரோதமாய் ஏதாவது செய்ய வேண்டியது, தேவனே அவர்களுக்கு விரோதமாக எழும்பி விடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாகிய தன்னுடைய மகனாகிய மகளாகிய உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அதுவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், அவருடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். ஆண்டவரும் கூட மகனாகிய மகளாகிய நாம் நன்றாக இருக்க வேண்டும், பிசாசின் ஆதீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாளாகல்ல தலையாக இருக்க வேண்டும், கீழாகல்ல மேலாக இருக்க வேண்டும் என்று நம்மை குறித்து பாரமுள்ளவராய் தேவன் மனிதனாக இயேசு என்கிற நாமத்தில் அவதரித்து வந்து தன்னுடைய பரிசுத்த ரத்தம் முழுவதும் உனக்காக எனக்காக சிந்தினாரே. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்முடைய மகன் மகள் என்ற அந்த உரிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோமே. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரே, நான் உன்னை கழுவாவிட்டால் உன்னோடு கூட எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகள் பில்லிசூனிய வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகளிலிருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் கூட
கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தால் ஒன்று கூட கழுவப்படும்படியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் விலகி கர்த்தருடைய பட்சமாய் நிற்கும் போது கர்த்தர் உனக்காக எழும்ப மாட்டாரா? உன்னுடைய குடும்பத்துக்காக கர்த்தர் எழும்ப மாட்டாரா? அந்த இருளின் வல்லமைகள் முற்றிலுமாய் கர்த்தர் அழித்து போட மாட்டாரா? அன்றைக்கு மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே, தேவனுடைய சிநேகிதனாகிய மோசே, ஆண்டவர் அவனோடு கூட, ஆண்டவர் எல்லாவற்றை குறித்தும், ஆசரிப்பு கூடான எல்லா காரியங்களை குறித்தும் ஆண்டவர் அவனோடு கூட மலையின் உச்சிக்கு வரும்படியாக சொல்லி எவ்வளவு தெளிவாக எல்லாவற்றையும் ஒரு நண்பனோடு கூட பேசினது போல பேசி, தான் பேசுகிற காரியங்கள் அவன் இருதயத்தில் பதியும்படியாக செய்து, அதன்படியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவன் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினாரே. நாமும் தேவனுடைய மனுஷராய் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் தேவாவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் போது அந்த சத்துருடைய வல்லமைகள், பிள்ளிசுனித்தனுடைய வல்லமைகள், அவைகளும் கூட அந்த மாந்திரவாதிகள், எய்த்தின் மந்திரவாதிகள் தங்களுடைய கோளை கீழே போட்டபோது அவைகளும் சர்ப்பமாக மாறினது உண்மை. ஆனால் மோசேயுடைய கோல் கீழே போட்டப்பட்ட போது அது சர்ப்பமாக மாறி இருந்தது. அந்த சர்ப்பமானது இந்த மந்திரவாதிகளுடைய எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் அதை நமக்கு நினைவுபடுத்தினாரே. இப்பொழுது மோசேயுடைய கையில் கோல் இருக்கிறது, ஆனால் மற்ற எய்த்திய மந்திரவாதிகளின் கையில் ஒருவருக்கும் கோல் இல்லை. என்றால் கீழே போட்ட கோல் சர்ப்பமாக மாறி இப்பொழுது மோசேயுடைய அந்த கோலுக்குள்ளாக அவைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது மோசேக்கு கீழாக கொண்டு வரப்பட்டது. கர்த்தர் அப்படியே உனக்கு செய்ய விரும்புகிறார், உன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய விரும்புகிறார். ஆகையால் ஒன்று கூட கர்த்தருடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. மனுஷரை அல்ல நாடி தேடி போக வேண்டியது, தேவனை தேடுவோமாக. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் ஒன்று கூட கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவாவினால் நிரப்பப்படுவோமாக. எல்லாம் அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் விழுங்கப்பட்டு போவதாக. தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே, தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே, சிதறியே ஓடுமே சத்துரு சேனைகள், ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே, சிதறியே ஓடுமே சத்துரு சேனைகள், தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே, சிதறியே ஓடுமே சத்துரு சேனைகள், ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே, சிதறியே ஓடுமே சத்துரு சேனைகள், 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 தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே, சிதறியே ஓடுமே சத்துரு சேனைகள். அங்கே மெட்ராஸ்ல நம்முடைய லோக்கல் சபையில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அங்கெல்லாம் ஒரு விசுவாசி, நம்முடைய லோக்கல் சபையில் உள்ள விசுவாசி, அவர் இன்றைக்கு தன்னுடைய வேலைக்காக அவர் சைக்கிளில் போய் கொண்டிருந்தார். அவர் ஒரு மில்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார்.
அப்பொழுது டிராஃபிக்காக இருந்தபடினால அதுக்கு பேரலாக இருக்கிறதான இன்னொரு தெரு வழியாக போய்விடலாம் என்று சொல்லி அந்த தெரு வழியாக ஒரு சைக்கிளை ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருந்தார். அந்த தெருவில் ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி இருந்தார். அவரை கண்டு எல்லாரும் பயப்படுகிறதாக, பயந்து யார் வண்டியில் போனாலும் ஸ்கூட்டரில் போனால் கூட கீழே இறங்கி அப்படியே தள்ளி கொண்டு போய் அந்த வீடை கடந்தவுடனே திரும்ப ஏறி போவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுவாங்க இந்த மந்திரவாதிக்கு. இவருக்கு அதெல்லாம் ஒன்று தெரியாது. இவர் சைக்கிள் அப்படியே போய்க்கொண்டு அந்த வீடை கிராஸ் பண்ணி சைக்கிளை உட்கார்ந்துட்டே போன உடனே அந்த மந்திரவாதியினுடைய சீஷர்கள் கொஞ்சம் பேர் ஓடி வந்து சைக்கிளை பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி என்ன பிடிக்கணும், நான் இப்போ உடனே எனக்கு மில்லுக்கு போகணும். இல்லை இல்லை, உனக்கு எவ்வளவு தைரியம், எங்கள் எஜமா நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், வெளியே சேரில் உட்கார்ந்துட்டு இருக்கார், நீ பாட்டு சைக்கிளில் உட்கார்ந்துக்கிட்டு போகிற, யார் அது அப்படின்னு சொல்லி யார் அதுன்னு சொல்லி கேட்டபோது அப்போ அந்த மந்திரவாதி பேரை சொல்லிவிட்டு இவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. போய் அந்த மந்திரவாதிக்கு முன்பாக நின்றபோது அந்த மந்திரவாதி கண்டு இவர் ஒன்றும் பணிந்து கொள்ளவில்லை, ஒன்றும் செய்யலைன்னு அவருக்கு கோபம் வந்துச்சு. பொதுவாக எல்லாம் வந்து காலத்தொட்டு கும்பிடுவாங்க. இவர் அப்படி செய்யாத அப்படியே நின்று கொண்டு இருந்த உடனே ஜனங்கள் அங்கே கூடி இருந்ததுனால அவங்களுக்கு முன்பாக தான் ஏதோ தாழ்த்தப்பட்டது போல் அந்த மந்திரவாதி நினைச்சதுனால கையில் கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து நம்முடைய விசுவாசின் மேல் அந்த சாம்பிராணியை அவர் வீசி, அவர் சாம்பிராணி இல்லை விபூதி, அதை எடுத்து தூக்கி வீசி அவர் மேலே முகத்தில் போட்டார். போட்டுட்டு நீ இன்னும் 3 நாட்களில் ரத்தமாக கக்கி செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். அந்த விசுவாசி நம்முடைய திருவொற்றியூர் சபை சென்னை அதை சேர்ந்த விசுவாசி. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவர் நேராக ஃபெய்த்தோமுக்கு வந்தார். அவங்கள ஊழியக்காரங்களை பார்த்து பேசின போது ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஒரு 3 நாள் நீ எப்படியாவது மில்ல லீவ் போட்டு வந்துரு, இங்கே ஃபெய்த்தோமுக்கு வா, இங்கே நாங்களும் உன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம், நீயும் தொடர்ந்து 3 நாள் இங்கே தங்கியிருந்து ஜெபம் பண்ணு, உடைய மனைவி பிள்ளைகள் கூட இங்கே வந்துடட்டும் என்று சொல்லி தைரியப்படுத்தினாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியக்காரர் அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, நீ மாத்திரம் உடைய ஜீவிதத்தை நல்லா சுத்திகரிச்சுக்கோ, ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள நீ வந்துரு. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது குறைகுற்றங்கள் எதனை இருக்குமே ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட நீ உன்னை ஒப்பு கொடுத்து விடு. பிற்பாடு கர்த்தரை தந்து ஒரு அபிஷேகத்தின் கேள், நாங்களும் உன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம், சில சமயம் விசிட்டிங் அது போக வேண்டி இருந்தாலும் நீங்கள் ஃபெய்த்தோம்லே இருந்து நீ தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்து என்று சொன்னாங்க. இப்படியாக அவர் ஃபெய்த்தோம்ல அன்றைக்கு மதியத்துக்கு மேலே ஃபெய்த்தோம் வந்துட்டார். வந்திருந்து அப்படியாக ஜெபிச்சு கொண்டு இருந்த போது ஊழியக்காரன் கூட ஜெபிச்சாங்க. சாயந்தரம் கொஞ்சம் விசிட்டிங் போனாங்க. அப்போ அந்த சமயம் இவர் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு தரிசனம் பார்த்தார். ஒரு ஏவல் பிசாசு அது இவருக்கு உரதமாக ஏவப்பட்டு அது இவரை கொன்று போட்டு விடும்படியாக அவர் அருகே கடந்து வந்தது. கிட்ட வந்த உடனே இவர் ரொம்ப ஆண்டவரே என்று சொல்லி அவர் கர்த்தருடைய பாதங்களை பற்றி பிடித்தவராய் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது அவரை சுற்றி ஒரு அக்கினி எரிய ஆரம்பித்தது. அப்பொழுது இவர் அருகே வந்த பிசாசு அந்த அக்கினியினாலே கொஞ்சம் காயப்படுத்தப்பட்டவுடன் அது திரும்பி போய்விட்டது. ஊழியக்காரங்க விசிட்டிங் போயிட்டு வந்தவனே சொன்னார், சரி இன்றைக்கு நைட்டும் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் அப்படின்னு ஊழியர்களும் இரவு சேர்ந்து கொண்டு ஜெபிச்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது நாள் ஒன்றும் இல்லை, 3வது நாள் ஒரு மதியத்துக்கு மேலே என்று நினைக்கிறேன். அப்படியே அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது திடீரென்று இப்பொழுது இன்னொரு முன்பை காட்டிலும் மிகவும் பெரிய ஒரு பிசாசு, மிகவும் பெரிய ஒரு உருவத்தில் மிக பயங்கரமான ஒரு தோற்றத்தோடு கூட இவரை கொல்லும்படியாக அது வந்தது. அப்பொழுது ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் காண்கிறதை சொன்ன, அந்த வருது என்னை கொல்றதுக்காக வருது, மிக பயங்கரமான ஒரு ரூபம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னபோது ஊழியர்கள் நீ தைரியப்படுத்தி நல்ல அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார், சத்துனுடைய வல்லமைகள் தான் நமக்கு கீழ்ப்படுத்தப்படுமே தவிர நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உற்சாகமே எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த பிசாசு அருகே நெருங்கி வந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு கூட கீழே இறங்கினான். உருவின பட்டயத்தோடு இறங்கி அந்த பிசாசை அவன் அதிகமாக காயப்படுத்தி விட்டான்.
அந்த பிசாசுக்கு வேறொன்று செய்ய முடியாதபடி அதிகமான காயமடைந்து அது கத்திக்கொண்டே போய்விட்டது. அப்பொழுது காரியங்கள் இப்படி நடந்தது என்று சொன்னபோது அப்போ ஊழியர்கள் சொன்னாங்க, இனி சத்துரு வரமாட்டான், ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயம் தந்தார், அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லி அன்றைக்கு மீதி இருந்த நேரங்களை நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லி முடித்தாங்க. அடுத்த நாள் காலையில் இவர் வேலைக்காக போனார். போகும்போது அந்த மெயின் ரோடுடைய சைடில் அந்த பேரல் ரோட்லேயே நம்ம போகலாம், இப்போ 4வது நாள் ஆச்சு, இப்போ 3 நாளில் ரத்தமாக கைக்கு செத்து போயிடும் சொல்லியிருந்தாரு. சரி, எனக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு, அதனால மிகவும் சந்தோஷத்தோடு கூட அந்த தெருவழியாய் போன போது அந்த மந்திரவாதியினுடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு பந்தல் போடப்பட்டிருந்தது. திரளான ஜனங்கள், என்னன்னு தெரியல, எல்லாம் அவரை வந்து பார்க்க வந்திருக்காங்களோ என்னமோ சொல்லி அப்படி போனபோது இந்த மந்திரவாதியினுடைய அந்த சீஷர்கள், முன்பு இவரை பிடித்து கொண்டு அவரிடத்தில் கொண்டு போனவர்கள், அவர்கள் எல்லாம் ஓடி வந்து இவருடைய காலில் விடுறாங்க. ஏன் காலில் விட? இல்லை, நீங்கள் எங்களுக்கு மந்திரவாதியா இருங்க, அவர் செத்துட்டாரு, அவர் நேற்று ரத்தமாக கக்கி இந்த நேரத்தில் இறந்தார்னு சொன்னாங்க. ரத்தமாக கக்கி இறந்த நேரம் அந்த தேவதூதன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி தன்னுடைய பட்டயத்தினால் அவன் அதிகமாக காயப்படுத்தின போது அந்த பிசாசு திரும்பினதை மிகவும் கோபத்தோடு வலி வேதனையில் திரும்பினது இந்த மந்திரவாதியை அடித்து விட்டது. அந்த மந்திரவாதி செத்து போனார். அல்லேலூயா. ஏதாவது பிள்ளிசுனி அது இதுன்னு சொல்லி மனுஷனை தேடி போகாதீங்க. ஏதோ பணத்தை வச்சு எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் யோசிக்காதீங்க. பிசாசு எங்கேயும் போக மாட்டான். பிசாசு முற்றிலுமாய் முறியடிக்கப்பட வேண்டுமானால், சத்துருடைய வல்லமைகள் முற்றிலுமாய் நம்மை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு அகன்று போக வேண்டுமே ஆனால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நாம் கழுவப்படுவோமாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவோமாக. அதற்காக கர்த்தராமே நம்மை பலப்படுத்துவாராக. என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ராஷ்டிராயனோடீரோ. என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ராஷ்டிராயனோடீரோ. என்னோடீரோ 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 இந்த இயேசு என்னோடீரோ. என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ராஷ்டிராய 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 என்னோடீரோ. கர்த்தர் உடைய குடும்பத்தில்
தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எல்லா இருளும் அந்தகாரமும் நீங்கி போகும். நீங்கள் அவருடைய மகனாக மகளாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆலயமாக கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவருடைய ஜெயம் உன்னுடைய ஜெயமாக இருக்கும். வெளிச்சங்கள் வீசணும், அந்தகாரம் மாறணும். அந்தகாரம் மாறணும், அந்தகாரம் மாறணும். தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ, தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ, வெளிச்சங்கள் வீசணும், அந்தகாரம் மாறணும், வெளிச்சங்கள் வீசணும், அந்தகாரம் மாறணும். தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ, தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ, வெளிச்சங்கள் வீசணும், அந்தகாரம் மாறணும், வெளிச்சங்கள் வீசணும், அந்தகாரம் மாறணும். தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ, தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ, வெளிச்சங்கள் வீசணும், அந்தகாரம் மாறணும், வெளிச்சங்கள் வீசணும், அந்தகாரம் மாறணும். தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ, 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 தெய்வத்தின் ஆழ்வா உள்ளில் வரும்போ. கர்த்ததாமே அந்த பில்லி சுனியத்தின் வல்லமைகள், அந்த மாந்திரீகத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். நீங்க அவருடைய மகனாக மகளாக இருக்கிறீர்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்கள் ஒன்றையும் கர்த்தர் கண்டு சகிக்கிறவர் அல்ல. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக, கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தை நமக்காக உயர்த்தும்படியாக நாம் எப்பொழுது அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாய், அப்படி ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், கர்த்தருக்கென்று வேறு விரிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் இந்த சாயந்தர வேளையில கர்த்தர் தாமே தம்முடைய மகனை கொண்டு நம்மளுமாக பேசி உணர்த்தின எல்லா அவருடைய சத்தியங்களுக்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் கிருபையாய் இன்றைக்கு ஒரு விடுதலையை, கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டிருக்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. உங்களுடைய வீடுகளுக்கு போகும்போது ஒரு பெரிய ஒரு விடுதலையை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் காண போகிறீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. சோதரம் எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, மேலை வேலைக்காகவும் நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 2 நாள் நடந்ததான கூட்டங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. மகிமையின் தேவன் மகிமையாய் எங்கள் மத்தியில் கடந்து வந்து நீர் கிரியை செய்தபடியே நாள் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததான விலை சத்தியங்களுக்காக அவை துதிக்கிறோம், அவை சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். இந்த 3ஆம் நாள் மாலையிலையும் கர்த்தாவே அப்படி சமூகத்தில் அப்படி ஜனங்களை நீர் கூட்டி சேர்த்து அப்படியே நாள் சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய சமூகத்தில் வந்ததான தேவ ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக சோத்திரம். பாட்டியின் ஊழியத்தை ஆசீர்வதித்து பாட்டியின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர், எங்களை உயிர்ப்பித்தீர், அதற்காக சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். கர்த்தாவே ஆவியானது சியோனிலிருந்து சிங்காசனத்திலிருந்து நம்முடைய மகன் மூலமாக கர்த்தாவே இந்த 3ஆம் நாளிலும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி
நல்ல சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தின் முடிவில சம்பவித்ததான காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த புதிய ஏற்பாடு சபையின் பிரயாணத்தின் முடிவில் சம்பவிக்கும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தேன். எங்களோடு பேசி எங்களை எச்சரித்து வருகிறோம். நாள் ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், உடைய வருகைக்கு சமீபமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய பிரயாணத்தின் முடிவிலே நாங்கள் வந்திருக்கோம். ஆண்டவரே, எங்களுக்கும் கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்த ஒவ்வொன்றும் எங்களுக்கும் சம்பவிக்கும் என்று நீர் பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் யுத்தத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் வரையிலும் அவங்களுக்கு யுத்தங்கள் நடந்தது. கானானுக்கு வெளியிலேயும் கானானுக்கு உள்ளேயும் அவர்களுக்கு யுத்தங்கள் நடந்தது. அதுபோலவே இந்த நாட்களில் கர்த்தாவே பரம கானானை சந்திக்க போறதான சபைக்கும் கர்த்தாவே யுத்தங்கள் உண்டு என்று நீர் எச்சரித்து, ஆமென் ஆண்டவரே, இந்த யுத்தங்களை எல்லாம் நாங்கள் ஜெயிக்கும்படியாக பாடுகளின் சிந்தையை நாங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று நீர் எச்சரித்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுய முயற்சியினால கர்த்தாவே நாங்கள் உம்மை போல மாற முடியாது. ஆண்டினாலே சுய முயற்சி எல்லாம் கர்த்தாவே எங்களுடைய சுயத்தெல்லாம் நீர் உடைத்து கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்கும்படியாக, இயேசுவை போல மாறும்படியாக, இயேசுவின் சுபாவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்தில் எங்களிடத்தில் குறைகள் காணப்படுகிறது, எந்த இடத்தில் நாங்கள் விழுந்திருக்கிறோம் என்று கண்டுபிடித்து அந்த இடத்திலிருந்து நாங்கள் திரும்ப எழுந்து நாங்கள் பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. ஆமென் ஆண்டவரே, இயேசுவை போல நாங்கள் மாறும்படியாக சேத்தெல்லாம் முற்றிலுமா அழிக்கப்பட்டு தேவ சித்தத்துக்கு முற்றிலுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து நம்முடைய சாயலாக நாங்கள் உருவாக்கப்பட நாங்கள் எங்களை முற்றிலுமா ஒப்படைக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு எச்சரித்தபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பிலேயாமும் பாலாக்கும் சபிக்க முடியவில்லை. அவர்கள் மலையின் உச்சியில் சென்று பார்த்தபோது அவர்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட்டார்கள். எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவர்களிடத்தில் குற்றம் காண முடியவில்லை. ஆண்டினால கர்த்தாவே அவர்கள் சபிக்க முடியவில்லை. இதுபோல தேவ ஜனங்கள் கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனையோ வல்லமைகள், பில்லி சுனித்தின் வல்லமைகள், அரசியல் மூலமாக உண்டாகிறதான வல்லமைகள், சோதனைகள் உண்டு. ஆண்டினால எங்களுடைய ஜீவிதத்தில் குற்றம் இல்லாத ஒரு ஜீவித்தை செய்து ஆண்டவரே நாங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாளிகளாய் மாற உதவி முடியாது ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமே நீ சொன்னீர். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தனிமையா வாசமாயிருந்தார்கள், வேறுபாட்டின் ஜீவியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த ஜீவியத்தில் இருந்தபடியானால் அவர்களுக்கு சபிக்க முடியவில்லை. அதுபோல ஆண்டவரே தேவ ஜனங்களை கூட எந்த வல்லமையும் ஆண்டவரை தாக்கப்படாதபடி அவர்கள் ஆண்டவரே வேறுபாட்டின் ஜீவித்தை காத்து இந்த நாளிலும் தேசத்தில் வந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக போராடுற சத்துருவின் சகல வல்லமைகளை அழித்து நிர்மலமாக்கி தேவ ஜனங்களை கத்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறாங்க. தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் ராட்சதருடைய பட்டணங்களை எல்லாம் ஆண்டவரை ஜெயித்தார்கள், அவர்களை பிடித்துக் கொண்டார்கள். அதுபோல எங்களுக்கு கர்த்தாவே விரோதமாக எத்தனையோ ராட்சத வல்லமைகள் கிரி செய்கிறது என்று பரிசுத்தவான்கள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தேன். ஆனாலும் நாங்கள் கர்த்தாவே உள்ளத்தில் கர்த்தாவே ராட்சதர்களாக காணப்படவே நம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு கண்டாமிருகத்துக்கு பலனை பெற்றுக்கொண்டு வேறுபாட்டின் ஜீவித்தை பாதுகாத்துக் கொண்டு உள்ளத்தில் நாங்கள் ராட்சதர்களாய் மாற வேண்டும் என்று நீர் எச்சரித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மோசேயும் எலியாவும் கர்த்தாவே காலேபு தாவீது போன்ற பரிசுத்தவான்கள் உள்ளத்தில் ராட்சதர்களாக அநேக ராட்சதர்களை ஜெயித்தார்கள். அதுபோல எங்களுக்கு விரோதமாக கர்த்தாவே ஆகாய மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் கிரி செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வல்லமைகளை நாங்கள் ஜெயிக்க முடியாது. அபிஷேகத்தினால கர்த்தாவுடைய வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் பலன் அடைந்து எல்லா ராட்சத வல்லமைகளையும் ஜெயித்து ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் நம்முடைய சிங்காசனத்துக்கு ஆயத்தப்பட உதவி முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை கர்த்தாவே விழுங்கும்படியா பிசாசு அவளோடு காத்து கொண்டு இருக்கிறான். ஆனதினால கர்த்தர் நீர் ஜெயித்து எல்லாவற்றையும் ஜெயித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நாங்களும் கூட எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளும் பிசாசின் தந்திரங்களையும் நாங்கள் ஜெயித்து முடிய சிங்காசனத்தில் உட்கார எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். எங்களுடைய பிரயாணத்தில் முடிவில் வந்திருக்கிற நாங்கள் இயேசுவை சீக்கிரமா வரப்போகிறேன். மனவாட்டியை சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படி சீக்கிரமா நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, உடைய வருகையின் சிந்தையோடு வருகையின் நம்பிக்கையோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
தாரும் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும். இந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற சத்தியங்களை நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் கர்த்தாவே சத்தியத்திற்கு முற்றிலுமா ஒப்பு கொடுத்து உம்முடைய கிருபையும் அபிஷேகத்தை பெற்று இந்த சத்தியத்தின்படி ஜீவித்து எல்லா ராட்சத வல்லமைகளும் ஜெயிக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வல்லமையில கரங்களை ஒப்படைக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.